إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة سبب كل مبتدئ إلا من الله سبحانه وتعالى سلام صلوات صلى الله عليه وسلم சஹாபாக்கள் தாபிகள் ஷஃபீ தாபிகள் நல்லவர்கள் எல்லோரும் என்றும் எப்போதும் சுத்தமான இல்லம் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடு அது எப்படி உருவாகும் அப்படின்னா வீடுகள் செயல்படுறோம் அல்லது பொருளாதாரம் இருக்கிறதோ அதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்காது. கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷம் அது ஒரு ஆளுக்கு விரலமாக இருந்தால் அவர் ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிருக்கணும். அதுதான் அல்லாஹ் 16வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நான் அமில சாலிஹன் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஈமான் கொண்ட நிலையில் ஆணும் பெண்ணும் நல்லமல் செஞ்சு வாழ்கிறார்களோ அவங்களுக்கு நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஈமான் கொண்டு நல்லமல் செய்யறது அந்த ரெண்டு விஷயமும் ஒரு வீட்டில் அந்த குடும்ப அங்கத்தவர்கள்ட்ட இருக்கும்போது அங்கே ஒரு சுபிட்சமான ஒரு இல்லமாக அந்த இல்லம் அமையும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு உலகம் நிம்மதியை ஒரு அமைதியை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பல பல வழிகளை உலகம் மக்களுக்கு காட்டிட்டு அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். விளம்பரங்கள் என்ன செய்யறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நின்று முடிக்கிறதில்லை. எதுவுமே அந்த நிம்மதி தப்ப மாதிரியே இருக்கிறது. அதனால மனிதர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி அவங்க வாழ்க்கையில் பிறகு முடிவுகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. WHO ரிப்போர்ட் பண்ணி WHO என்றால் உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க உலகத்தில் சூசைட் பண்ணுறாங்க தற்கொலை செய்யணும். அந்த தற்கொலை செய்த விகிதத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தற்கொலை நடக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி என்ன சொல்லுவாங்க 14 நிமிஷத்துக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்கிறாங்க தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். 14 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூசைட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு மனிதர்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஒரு நல்ல நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு இல்லம் கொண்டு அமையணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீட்டு சுவரோ ஊர்களிலோ வீட்டில் வசதி வாய்ப்புகளோ அங்கே இருக்கிற விரும்புகளோ கிடைக்கக்கூடிய உணவுகளோ கண்டிப்பாக இல்லை. அதைத்தான் மனுஷனை எழுத தெரியும். நான் அல்லா என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் நன்னில சாலியன் என்ற ஒரு அது ஈமான் கொண்ட ஒரு நிலையில் நல்லவன் செஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நம்ம நிம்மதியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பம் என்று சொல்லும்போது குடும்பத்தை நம்ம எப்படி நம்ம ஆரம்பிக்கணும். திருமணத்தின் மூலமாக தான் ஒரு குடும்பமே ஆரம்பிக்கணும். திருமணத்துக்கு அப்போ குடும்பம் உருவாகும். ஆனால் குழந்தை ஏற்பட்டு அதில் ஒரு குழந்தை ஒரு திருமணம் பண்ணிட்டு அப்போ இன்னொரு குடும்பம் என்ன செய்யுது உருவாகும். சுபிட்சமான இல்லம்ன்றது அந்த குடும்பங்கள் ஒரு வீட்டில் வாழ தொடங்கும் போது அது
சுபிட்சமான திட்டமாக வாழ்ந்துவிட்டேன். இப்போ முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நிம்மதியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், துர்கப்புல் மதாரியா பையன் ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறாங்க. ஜமாலியா அழகா இருக்கிறாங்கிறதுக்காக நான் திருமணம் முடிச்சுட்டு ஒரு ஹசனிகா அவள் உயர்ந்த வம்சம் நல்ல குலத்தை சேர்த்தவங்க குடும்பத்தில் கொண்டாடணுங்கிறதுக்காக வந்து என்ன செய்வான், ஒருத்தர் திருமணம் முடிப்பார். அதே மாதிரி ஒரு மகானிகா ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, பெரிய நல்ல பொருளாதாரம் இருக்குது, ஒலிதீனியா மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் என்ன செய்யப்படுறா, திருமணம் முடிக்கப்படுறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இம்புட்டு இருக்குது ஃபலஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்து நீ வெற்றி பெற்றுக்கோ. அந்த வெற்றிங்கிறது தான் அந்த சுபிட்சமே. நீ வெற்றி பெற்றுக்கொள்கிறதா இருந்தால் மார்க்கமுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து நீ வெற்றி பெற்றுக்கோ. ஃபைல்லா தரிபத் எதா, இல்லைன்னா நீ நாசப்பட்டுருவேன், கை சேதம் அடைஞ்சிருவேன், கஷ்டப்பட்டுருவேன் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ முதல்ல இது சொன்ன விஷயம். எப்போவுமே பொதுவாக மெஜாரிட்டிக்கு தான் ஒரு கட்டளை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் எவ்வாறு தொழுதனோ அவ்வாறு நீங்கள் தொழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆண்களை பார்த்து அந்த மொழியை மொழிபெயர்த்தா சல்லு அப்படிங்கிறது ஆண்களே நீங்கள் தொழுங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் அது பெண்களுக்கு தான் மெஜாரிட்டியை தான் சொல்லுவாங்க. பொதுவாக காமனாக சொல்லும்போது நல்லா செய்திருக்கான் என்று தான் சொல்கிறது, நல்லா செய்திருக்கிறாள் என்று சொல்கிறது இல்லை. இது ஒரு பெண்ணு கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி செஞ்சிருக்கான் எப்படி பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவோம் நம்ம. அது கொமனானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆணை பார்த்து கட்டளையிட்டால் அது பெண்களுக்கு தான். பெண்கள் ஆண் பாலில் தான் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி நோன்பு வைங்க அப்படின்னா பெண்களுக்கு தான். அதை நம்ம சொல்லுவோம். ஒரு சில இடத்துல விதிவிலக்காக என்ன செய்வான், பெண்களை தவிர அப்படி என்று வரும். ஆனால் இதில் ஒரு திருமணம் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு வீடு அமையணும் என்றால் மார்க்கமுள்ள பெண்ணை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த உரிமை இருக்குது. பெண்ணுக்கு ஆண்களுக்கு இருக்கிற அதே உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கு. இப்போ நம்மளும் என்ன செய்யணுமெண்டா, மார்க்கம் அங்கே இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். பொருளாதாரம் வரும் போகும், அழகு இருக்கிறது, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாமல் போய்த்தரும், வயோதீபம் பெறும், இளமை மறைஞ்சிடும். ஆனால் ஈமான் இஸ்லாம் என்கிறது இல்லைன்னா போய்த்திடக்கூடாது. அது வந்தால் இருந்தால் மட்டும்தான் போகணும். திருத்தலாம், சொன்னால் மாறுவான், எப்படியோ நம்ம கொள்கைக்குள்ளே எடுக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடலாம். அந்த லாம் சொல்ல இயலாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சாட்சாவே இஸ்லாத்துக்குள்ளே எடுக்க முடியலை, நம்மளுக்கு எப்படி இல்லாமல் வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த சாட்சா, அவர் தான் பாதுகாப்பு கொடுத்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பன் அபூ தாலிப். கடைசி வரைக்கும் போய் சொல்லி சக்கராத்துடைய நிலையிலும் போய் சொல்லி பார்த்தாரு, கேட்குற மாதிரி இல்லை. அவர் செத்து போனார், களிமா சொல்லாமலே மௌத்தாயிட்டார். அது வரைக்கும் அன்பு பாசம் வளர்த்தாரு என்று இறக்கப்பட்டாங்க. செத்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவங்க அப்பன் சேர்த்துட்டான், போய் புதைச்சிட்டு வாண்டாங்க. கூடவே நிற்கலை, போகவே இல்லை. அவ்வளோதான். நம்ம இஸ்லாத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டான். அப்போ அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இன்னக்கல்லா தஹதி மன் அஹ்பப்தங்கிறான் அல்லாஹ். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ வேறு இஸ்லாத்துக்கு வேறு இல்லையேங்கிற நேரம் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். நபியே, நீங்கள் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர் வழியை காட்ட முடியாது, சொல்கிறது தான் உங்கள் கடமை, உள்ளத்துக்குள்ளே கொண்டு போகிறது. ஒலாக்கின் அல்லாஹ் தான் என்ன செய்வான், யஹ்தி மையஷா, அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான், நேர் வழியை கொடுப்பான். நம்ம சொல்கிறது தான் கடமை. அப்போ நல்ல பையனாக இருக்கான், நல்லா இருக்கிறான், கொள்கை மட்டும்தான் ஒரு மாதிரியாக இருக்குது, தொழ மாட்டேங்கிறான், நல்ல ஒரு அமைதியான ஆள் வைக்கிறான், அதெல்லாம் மாறிடும். புரோக்கர் அப்படி தான் சொல்லுவான், ஃபேமிலியில் அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் மாறிடும். குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவான், சொன்னால் கேட்பான். யாருக்கு தெரியும், அமைதியாக இருக்கிறவன் சீறிப்பாயக்கூடியவனாகவும் இருப்பான். அவன் என்ன நினச்சிட்டு வருவான் தெரியுமா, இவ குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது, தௌஹீதுங்கிறாங்க, கல்யாணம் பண்ணால் மாற்றிடலாம், தர்காவை கூட்டி போய்த்திடலான்னு அவனும் அப்படி தான் நினச்சிட்டு வருவான். இப்போ பெரும்பாலும் யார் பின்னால் யார் போவாங்கன்னா கணவன் பின்னால் தான் மனைவி போவாள். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
மாடு போகிற வழியில் தான் கயிறு போகும்பாங்க. கயிறு மாட்டை இழுத்துக்கிட்டு போகிறது இல்லையே. அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையை தொடங்கும்போது கண்டிப்பாக அங்கே மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். மார்க்கம்ன்றால் அக்கீதா சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். அக்கீதா முதல் விஷயம். அக்கீதா குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். என்னென்றால் நம்ம பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பெரிய வட்டமாக போடணும். நம்ம பேர பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு பெண்ணு யோசிக்கணும், என்ன எனக்கு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்கிறேங்கிறதோடு சேர்த்து என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனை தேர்க்கிறேன் அப்படிங்கணும். விளங்கிட்டா? ஒரு இமாம் மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நசிஹத்து சொன்னார். என்ன நசிஹத்துன்னு சொன்னால், எப்பா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பிறந்ததுக்கு பின்னாடியும் உங்களுக்கு நான் நல்லது தான் செஞ்சிருக்கிறேன், அந்த நம்பிக்கையோடு நான் மரணிக்கிறேங்கிறார். அங்கே பிள்ளைகள் சொல்லுது, நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு நல்லவு செஞ்சுருக்கிறீங்க, சரி எங்களுக்கு நல்ல கல்வியை தந்திருக்கிறீங்க, மார்க்கத்தை தந்திருக்கிறீங்க, நல்ல இஸ்லாத்தை தந்திருக்கிறீங்க, இது நீங்கள் எங்களுக்கு பிறந்ததுக்கு பிறகு நீங்கள் செஞ்ச உபகாரம். நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அது எப்படிப்பா சாத்தியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மரணப்படுக்கையில் புத்தி பேதலிச்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல தாயை தேர்ந்தெடுத்தீங்கன்னு, அதுதான் உங்களுக்கு நான் செஞ்ச நல்லவு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நல்ல தாயை ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கிறதால், ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுக்கிறான். நம்ம நல்ல ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத யோசனை. இன்றைக்கி அந்த பின் விளைவுகளை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அங்கே ஒரு பையனை பிடிச்சி போகுது, அவனுக்கு இஸ்லாமே இல்லை, அவங்களுக்கு ஒரு மந்திரம் தெரியும், காதலுக்கு ஜாதி இல்லை, பேதம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை எவனோ ஒரு கிறுக்கன் சொல்லி வச்சுக்கிறான். அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரை மார்க்கம், நான் ஏன் மார்க்கம், நான் முடித்து அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஓடி போகிற கலாச்சாரத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நரகத்துக்கு போகிறோம் அப்படின்னு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 221வது வசனத்தில் சொல்கிறான், எந்த ஒரு மூமினான ஒரு பெண்ணும் முஷ்ரிக்கான ஒரு ஆணை அவன் ஈமான் கொள்ளும் வரை திருமணம் முடிக்க வேண்டாம். அவன் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அழகு, அந்தஸ்து, குணம் அப்படி என்று உங்களை ரொம்ப தூக்கி போகிற அளவுக்கு அவன் இருந்தாலும் வேணாம். அந்த முஷ்ரிக்கான ரொம்ப பொறுமதி வாய்ந்த, அழகான, அந்தஸ்தான, கௌரவமான ஆணை விட மூமினான ஒரு அடிமை உனக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதே மாதிரி எந்த ஒரு மூமினான ஆணும் முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டாம். அவள் உன்னை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே, அவள் ஈமான் கொள்ளும் வரை. அதை விட ஒரு ஈமான் கொண்ட முஸ்லீமாக இருக்கிற ஒரு அடிமை பெண் உனக்கு சிறந்தவள். அவள் கருப்பாக இருப்பா, அடிமையாக இருப்பா, அசிங்கமாக இருப்பா, அது சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த தோற்றத்தை விட அங்கே ஈமா உள்ளே இருக்குது இல்லை, அதுதான் சிறந்தது அப்படின்னு. எங்கேயாவது ஒரு குழந்தை அப்பா கிட்ட, ஏன்ப்பா எனக்கு நல்ல ஒரு அம்மா கிடைக்கலையா, ஒரு அழகான பியூட்டியான ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கலையாப்பான்னு எந்த பிள்ளையும் அப்பா கிட்ட கேட்டதில்லை. அவள் எவ்வளவு அங்கவீனமாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் என் தாய் என்பதில் அந்த குழந்தை பெருமை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஒரு கணவன் மனைவி அழகில்லைன்னு விட்டுட்டு போவான். எந்த பிள்ளையாவது உம்மா அழகில்லை, வாப்பா அழகில்லைன்னு இது எனக்கு வேணான்னு போனதாக சரித்திரமே கிடையாது. பிள்ளைகள் தாய் தகப்பனை அழகு பார்க்காது, ஹைட்டு பார்க்காது, அங்கவீனம்னா இல்லையா இதெல்லாம் பார்க்காது. அவங்க அன்பை மட்டும்தான் பார்க்கும், அவங்க மார்க்கத்தை பார்க்கும். எவ்வளோ அருமையானவங்க தெரியுமா எங்கள் அம்மா, எங்கள் வாப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் பிள்ளை பேசும். அதுதான் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அதைத்தான் என்ன செய்யணும், முதல் ஈமான் எப்படி இருக்குது, ஈமான் சரியாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். இந்த ஈமான் என்கிற விஷயத்தில்
இந்த ஈமான் என்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறாங்க. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. உண்மையான ஒரு மூமின் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு மூமின் வேறு ஒரு நல்ல ஈமான்தாரிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நல்ல பெரிய தாடி வச்சிருக்காரு, ஜுப்பா போட்டிருக்கிறாரு, தொப்பி போட்டிருக்கிறாரு, பள்ளிக்குள்ளேயே இருக்கிறாரு, இவங்க ஃபுல் ஃபேஸ் கவர், அவங்க ஃபுல்லாக ஹபாய் போட்டிருக்கிறாங்க, அவங்க க்ளவுஸ் போட்டிருக்காங்க, அவங்க தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தை தான் சொன்னாங்க. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அவர் நாவாலும் கையாலும் அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் அவன் தான் உண்மையான முஸ்லீம்ங்கிறார். ஒத்த வார்த்தையில் எல்லாமே செத்து போகிறார். உண்மையிலே ஒரு மனிதன் தான் நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது ஈமானுடைய வெளிப்பாடு, இஸ்லாத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்குது. அடுத்தவர் எங்கும்போது எங்கே நினைக்கிறோம் நம்ம? அடுத்தவர் அடுத்த வீட்டிலேயே ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அடுத்ததுங்கிறது பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஒரு ஆள் பெரிய ஒரு சேவை செய்கிறாளா, ஒரு பள்ளிக்கு தலைவராக, ஊருக்கெல்லாம் சேவை செய்கிறவராக, ஃபேமஸாக ஏழைகளை பார்த்து உதவி செய்கிறவரா, ஒரு தெரு பள்ளம் வந்து அதுக்கு மண் போட்டு நிரப்புறது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறது, நோம்பில் கஞ்சி கொடுக்குறாரு, உலர் உணர்வு கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாரு, பால் கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சர்டிஃபிகேட்டு கொடுக்குறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருன் லி அஹ்லி. உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா? தன் பக்கத்தில் இருக்கிற கணவன் சொல்லணும் அல்லது மனைவி சொல்லணும், இதுதான் இவர் சிறந்தவர் என்று. அவர் தான் சிறந்தவர் என்று. ஊர் சொல்லையில் ஊர் சொல்கிற அளவுக்கு நடக்க முடியும், ஊருக்கெல்லாம் சேவை செய்யலாம், ஜியோ தர்ம கடலாக அவர் இருக்கலாம். அவர் பொண்டாட்டிகிட்ட கேட்கணும், எப்படிம்மா அவர் என்று. அதை ஏன் கேட்குறீங்க? என்னோடய மனம் விட்டு பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே எங்கே இருக்குது நிலவை? எங்கே சொல்கிறாங்கிற சொல்லுவேன். ஏன்னா வெளியில் எப்படி வேணுமென்றாலும் இப்போ நான் வந்திருக்கேன், எங்கேயோ இருந்து வந்திருக்கேன், 2 நாள் உங்கள்கிட்ட இருந்துட்டு போகிறேன். இந்த 2 நாளும் அப்படியே பக்குவமாக வந்து அப்படியே உங்களுக்கு முன்னாடி தொழுது உங்கள்கிட்ட அன்பாக பேசி எந்த கெட்ட வார்த்தையும் இல்லாமல் அப்படியே அழகாக அடுக்கடுக்காக அழகாக பயானம் பண்ணிவிட்டு அப்படியே போனோம், நல்லவர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய உண்மையான அசில் நான் எங்கே காட்டுவேன்னா என் கொண்டாட்டிகிட்ட காட்டிடுவேன், என் மனைவிக்கிட்ட காட்டிடுவேன். அங்கே கேட்கணும், எப்படிம்மா வரண்டு. அவள் சொன்னது தான் கரெக்டாக, அதுதான் உண்மையான கேரக்டர் லெட்டர், உண்மையான ஒரு உத்தரவாதம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எங்கே கை வைக்கிறாங்க பாருங்கள். ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் ஒருவர் தன்னுடைய சோடியிடம் சிறந்தவர், தன் மனைவியிடம் சிறந்தவர், தன் கணவனிடம் சிறந்தவர், அவள் தான் சிறந்தவர். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? வான ஹைருன் லி அஹ்லி. நான் தான் என் பொண்டாட்டிகிட்ட சிறந்தவர் தான், போய் வேணுமென்னா கேட்டுப்பேன், என் பொண்டாட்டி மாட்டியே கேட்டு பாருங்க, நான் சிறந்தவன் தான், என்னை பற்றி அவங்க நல்லா தான் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஈமான், ஒரு முஸ்லீம். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, வெளியில் சட்டை படிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் பொண்டாட்டியோட இப்படி இறக்கமாக பேசுகிறாங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா பொண்டாட்டியோட எரிஞ்சு பாயிறவராக இருப்பார். என்னடி படி அப்படின்றார். அங்கே கேட்கணும், அப்போ கரெக்டர் அங்கே தான் வரும். அப்போ உண்மையான ஒரு தீனை எங்கே தேடணும் அப்படின்னு சொன்னால், உடுத்திக்கிற உடுப்புலையும் எடுத்திருக்கிற பதவியிலையும் இல்லை. அது வேணுமுன்னா எப்படி வேணுமுன்னா இருந்துட்டு போகட்டும், அவர் என்ன குணாதிசயம் கொண்டிருக்கிறார், அவரால் அடுத்த ஆட்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத பார்க்கணும். தன் நாவாலையும் கையாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறார் என்றால் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் டெஃபினேஷன் சொல்லிட்டாங்க. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. மட்டும்தான். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இதை நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம ஒரு சுபிட்சமான ஒரு இல்லத்துக்கு தேவை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மார்க்கத்தை கவனிக்க சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. மார்க்கம் இருக்குதா? மார்க்கம் இருந்து நல்ல வசதியாக இருக்கிறாரு, டபுள் ஓகே. மார்க்கமும் இருக்குது, வசதியும் இருக்குது, அழகாகவும் இருக்கிறார், ட்ரிபிள் ஓகே. மார்க்கம் இருக்குது, அழகு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நல்ல குடும்பம், எல்லாமே சரி. ஆனால்
இதில் மார்க்கம் மட்டும் இல்லாமல் மற்ற 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளை கல்யாணம் பண்ணி தரவங்களுக்கு வேணும்னா திருப்தி அடிக்கலாம். வாழ போகிற நமக்கு கொஞ்ச நாளில் கசக்கும். ஏசியில் தூக்கம் பெறாது, நல்ல வாகனத்தில் நிம்மதி இருக்காது, 45 பவுன் நகை இருக்கும், மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அது எங்கேருந்து வரணும்? அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும்? அது ஒரு ஈமான் உள்ள ஒருத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஈமான் இருந்தால்தான் சில வேளை நம்மக்கிட்ட நல்ல பாசமாக, நல்ல நேசமாக, நல்லா இருக்கிறார் அப்படின்றா அதுவும் கூட மகிழ்ச்சி இல்லையே. அவர்கிட்ட ஈமான் இருந்தால் இன்னொருத்திக்கிட்ட பேசாமல் இருப்பார். நம்மக்கிட்ட நல்லா இருந்துட்டு இன்னொருத்திட்டையும் பேசினா அது பரவாயில்லையா, ஒத்துக்குவோமா? அதையும் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். எனக்கு மட்டும்தான் அன்பளிக்கணும், இன்னொரு பெண்ணை ரசிக்கக்கூடாது, இன்னொரு பெண்ணோட பேசக்கூடாது. அதுவும் சேர்ந்து தானே ஈமான். அப்போ நம்ம என்ன என்னோட நல்ல அன்பாக, பாசமாக, நேசமாக என்னை கவனிச்சுக்கிட்டு எனக்காக என்னில் உசுராக இருந்தால் அது போதும். இல்லை 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 இன்னொருத்திக்கிட்ட உசுராக இருக்கக்கூடாது. அதையும் சேர்த்து தானே நம்ம ஒரு ஹராமான காரியத்தில் அவர் ஈடுபடக்கூடாது. எப்போ ஈடுபடாமல் இருப்பார்? இந்த ஈமான் இருந்தால் தான் ஈடுபட. யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியா, வெளிநாட்டில் இருக்கிறோம், இங்கே என்ன வீடியோவாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தால் அது ஈமான் இல்லை. அப்படி ஈமான் இல்லையே. அப்போ நமக்கு எப்போயாவது இது தெரிய வந்தால் நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் போகும், நம்ம சந்தோஷம் என்ன செய்யும் இல்லாமல் போகும். அப்போ மார்க்கம் உள்ளவரை பார்த்து திருமணம் முடித்துக்கோ, மார்க்கம் உள்ளவளை பார்த்து திருமணம் முடித்துக்கோ அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நாம் கவனிக்கணும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அழகான ஓமானத்தோடு சொல்கிறான், ஒரு உதாரணம் சொல்கிறான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன அப்படிங்கிறான். ஆண்களை பற்றி சொல்கிறான், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகள். பெண்களை பற்றி சொல்கிறான், உங்கள் கணவன்மார்கள் உங்களுக்கு ஆடைகள். அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. இந்த ஒத்த வார்த்தையில் நீங்கள் எதை தோண்டி எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆடை என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்லலாம். எம்புட்டு உதாரணங்கள் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? நகமும் சதையும் போல் அப்படின்னு சொல்லுவோம். நகமும் சதையும் போல் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அது பூவும் அதில் இருக்கிற மகரந்தமும் போல், ஒரு மலரும் அதில் வரக்கூடிய வண்டும் போல், இப்படி தானே கவிஞர்கள் சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு கவிஞன் உடுப்பு ஆடை அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லியிருப்பானா? அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் அது கரெக்டாக இருக்குது. ஒரு ஆண் ஒரு மனைவி, ஒரு கணவனுக்கு ஆடை, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஆடை. மட்டும்தான் என்ன வேணுமென்றாலும் தேடி பார்த்துக்கோ. எப்படி பார்க்குறோம்? முதல்ல சாய்ஸ் பண்ணுறது. ஒரு ஆடையை நம்ம வாங்கணும், என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல விலையாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம பொருளாதாரத்துக்கு சரியாக இருக்கணும். இதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல நம்ம பார்க்குறது இந்த ஆடை என்னுடைய கலாச்சாரத்துக்கு சரியா. நான் ஒரு முஸ்லீம் பெண், நான் இதை உடுத்துடலாமா? இப்படி இருக்குது, உருவப்படம் இருக்குது, சிலுவை இருக்குது, கோயில் படம் இருக்குது, ஹாம்கட்டா இருக்குது. இது நம்ம கலாச்சாரம் இல்லையே, இது வேணாங்க, இது சும்மா தந்தாலும் வேணாம். நான் முஸ்லீம்கள் உடுக்கிற மாதிரி பெருசாக போடும், நிறைய பெரிய சால் இருக்கணும், பெரிய முந்தானை இருக்கணும், கை நல்ல நீளமாக இருக்கணும், உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், முதுகெல்லாம் தெரியக்கூடாது, அப்படி போடுப்பா. முதல்ல நம்ம பார்க்குறது நம்ம கலாச்சாரத்துக்கு சரியாக இருக்குதா. நான் ஒரு ஆண் போய் இன்னொரு கலாச்சார உடுப்பை வேண்டி போடுவேனா? நல்லா இருக்குதே, காவி நிறமாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்குது, தாப்பா அப்படியே போட்டு போவேண்ணா? சும்மா தந்தான் 1 லட்ச ரூபாட ஆடையை 1 ரூபாய்க்கு தந்தாலும் வேணாம், எடுத்துகிட்டு போங்க, தேவையே இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டு வேணாங்க. அப்போ நம்ம கலாச்சாரத்தை முதல் பார்க்குறோம். அந்த ஆடைங்கிற விஷயத்தில் எவ்வளோ ஒரு பொருத்தமான விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்கண்டா, கணவன் உனக்கு ஆடை, மனைவி உனக்கு ஆடை அப்படின்னா என்ன? முதல்ல உன் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடையை எடுப்பேன். அப்போ நம்ம மார்க்கத்தை பார்த்து ஆடையை எடுத்துருவோம். கணவனை நம்ம மார்க்கப்படி நம்ம பார்த்துடணும். 2வது விஷயம், ஆடை எடுத்தால் நம்ம ஆடையை உடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். எப்போவாச்சும் உடுப்பு இல்லாமல் ஒரு ஆள் வெளியில் போகாது, ஆடை இல்லாமல் இருக்க மாட்டோம். வாங்கினத்தை
கொழி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டோம். அப்படி இருந்தால் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆடை என்பது நம்மளோடு இருக்கும், நம்மளை அடுத்தவங்கள்கிட்டருந்து பாதுகாக்கும். ஆனால் அந்த ஆடை நம்மளை தொட்டுக்கிட்டும் பட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கும். அது மட்டும் எல்லவுட். நம்ம ஆடை நம்ம பார்க்கும், ஆனால் அந்த ஆடை இன்னொருத்தம் பார்க்காம தடுக்கும். அந்த ஆடை நம்மளோட எப்போவுமே இருக்கும். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழும்போது அவங்க ஒருத்தர் பாதுகாக்கிறவங்களாக, அடுத்தவங்களை விட்டு தள்ளி வைக்கிறவங்களாக, அஜ்னபி மஹரமி உறவு புகன்றவங்களாக இருக்கணும். அஜ்னபி மஹரமி உறவுண்டா என்ன? நான் உடுப்பை உடுத்துட்டிருக்கும் போது யாரும் என்னுடைய அவுரத்தை பார்க்க முடியாது, என்ன தான் பார்க்க முடியும். அப்போ அஜ்னபி என்றா என்ன? அவங்களோட நான் இருக்கக்கூடாது. அப்போ என்னுடைய ஆடை அதை தடுக்கணும், என்னுடைய ஆடை அதை தடுக்கணும். அதே ஆடை என்னோடையே இருக்கணும், என்னை விட்டுட்டு போகக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்நியோன்யமாக நெருக்கமாக இருக்கணும். அப்போ அங்கே எப்போவுமே சேர்ந்து இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்று கவனிக்காம விடுறோம். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வந்தால் முதல்ல ஒஸ்தவுசுலின் நிசா, பெண்களுக்கு நீங்கள் நசிஹத்து செய்யுங்க. அப்படின்னா ஆண்களுக்கு நாம் நசிஹத்தான் செய்கிறது. அவரில் தவற கண்ட நாம் முதல்ல சொல்லணும், அவளில் தவற கண்ட அவர் முதல்ல சொல்லுவார். ரெண்டாவது விஷயம் என்ன, அப்படியும் அவங்க கேட்கலன்னா படுக்கையை பிரியுங்கன்றாங்க. படுக்கையை பிரியுங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சேர்ந்து இருக்கேன்ற அர்த்தம். எத்தனை வயசானாலும் கணவன் மனைவி சேர்ந்து தான் தூங்கணும். வணங்கிட்டா. இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறு என்னென்றால், இப்போ ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்றா முதலாவது ஓகே நசீஹத்து செஞ்சுருவாங்க. ரெண்டாவது எங்கே படுக்கையை பிரிக்கிறது. ஏற்கனவே பிரிஞ்சு தானே இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போதே அவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, பெரிய பிள்ளைங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அந்த ரூமில் தூங்க. பிள்ளைங்களுக்கு உமாவும் பாப்பாவும் ஒரு ரூமில் தங்குறது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. நம்ம ஏன் தலையில் அதை தூக்கி வைக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க பிள்ளைங்களுக்கு. 10 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்க. 3வது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஃபர்ரிகு பைன மதாஜி, படுக்கையை விட்டு அவங்கள பிரியுங்கன்றாங்க. யார் பிரியணும்? 10 வயசுக்கு மேலே பிள்ளைகள் தான் தனியாக போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இம்பட்டு உயர்தரமான தோழர்கள் எல்லாம் இருக்கும்போது மனைவி மடியில் தானே உயிரை விட்டார். யார் மடியில் உயிர் பிரிஞ்சுது? ஆயிஷா நாய் மடியில் தானே உயிர் பிரிஞ்சுது. ஃபாத்திமா நாய் என்னுடைய ஈடை கொழுந்து என் பிள்ளை அப்படின்னு புகழ்கிறாரு. ஏம்மா அஞ்சு வாம்மா அவன் மடியில் நான் தலையை வச்சுக்கிறேன்னு அங்கே உயிரை விட்டுருக்கலாம். இல்லை, அது ஒன்று பிள்ளைங்கள்ட்ட பாசம்தான். ஆனால் நெருக்கமாக இருக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆடை என்பது எப்போவுமே நம்மள்கிட்ட இருக்கும். சந்துக்குள்ளே போகும்போது கூட கவனுங்கிற ஒரு ஆடை நம்மளோட இருக்குது. குளிக்கும்போது கூட ஒரு ஆடை இருக்குது. தூங்கும்போது ஒரு ஆடை இருக்குது. நைட் ட்ரெஸ், வெளியில் போகிறது, எல்லாத்துக்கும் நம்ம ஆடை இல்லாமல் இல்லை. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை எப்போவுமே உங்களோடே இருக்கணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் அவங்க உங்களோட பேசிக்கிட்டு உங்கள் நிலைமை இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். ஏன்னா நம்ம பேச்சிலேயே இருக்கிறோம், அவங்களும் பேசணும், நம்மளும் பேசணும், கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ கிளம்பிட்டேன், இப்போ பயானுக்கு போகிறேன், பயானை முடிச்சுட்டு 12 மணிக்கு அப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன். இது இருக்கணும். 3 நாள் ஆச்சு பேசி, 1 மாதம் ஆச்சு பேசி என்றால் அந்த ஆடை உடம்புல இல்லை. அப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு சொல்லித்தருது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்னங்கிறான். ஆண்களே நீங்கள் பெண்களுக்கு ஆடைங்கிறான். நீங்கள் ஆடை அவளுக்கு எப்போவுமே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இடைவெளி வரும்போது தான் தவறு நடக்குது. இன்னொருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்க போகிறான், இன்னொருத்தி வந்து பேசிகிட்டு இருக்க போகிறான். நெருக்கமாக இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க பாருங்கள், நோம்பில் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க கணவனோட பேசணும், நேராக பள்ளிக்கே வந்துட்டாங்க. வந்த அந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிசிப்ளின் இல்லையா, நான் பள்ளியில் இஅ்திகாஃபில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்க்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி பள்ளியில் உட்காந்துருக்கேன் ஓடு அப்படின்ட்டு விரட்டல்ல. வந்த பெண்ணோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. பொழுதுபடுது, பேசியே ரோடு வரைக்கும் போகிறாங்க. போயிட்டு வாமா அப்படின்ட்டு நெருக்கமாக நின்று பேசுகிறாங்க. அப்போ பார்த்து 2 சஹாபாக்கள் ரோட்டில் போகிறாங்க. போகும்போது அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்ன்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வலைக்கும் ஸலாம் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. அந்த தோழர்கள் திரும்பி பார்க்குறாங்க. ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இது என் பொண்டாட்டிப்பா சஃபியா அப்படின்னு. சஹாபாக்களுக்கு தலையில் இப்படி விழுந்த மாதிரி, என்ன யா ரசூலுல்லாஹ் இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ போவீங்க, பிறகு ஷைத்தான் உங்கள் மூளையில் விளையாடுவான், இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம், அதுக்கு தான் சொன்னேங்கிறாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. தப்பாக நினைக்கிற அளவுக்கு நெருக்கமாக நின்றுருக்கிறாங்க. வழங்கிட்டா. இப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க, தள்ளிடுறீங்க அப்படின்னு. ஏன் தள்ளி இருக்கணும்? நம்ம ஹஸ்பண்ட் தானே, கையே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன வைப்போம், ஒட்டியே நடந்து வரணும், அதுதானே இஸ்லாம். அடுத்தவங்கள கூப்பிட்டு என் பொண்டாட்டிப்பா சந்தேகப்பட்டுறாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்யோன்யமாக நெருக்கமாக நின்று சஃபியா நாய் பேசிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு கணவன் மனைவி இவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரகசியமும் இல்லை. எனக்கு என்ன நடக்குது, என்னுடைய பாஸ்வேர்டு என்னுடைய மனைவிக்கு தெரியலை. அப்போ என்ன ஆடை அது? என் ஆடை என்ன செய்யணும், என்ன வேணுமென்னா பார்த்து இருக்குமா. என்னுடைய ஆடை என்னோட உடம்பை பார்க்கும் ஃபுல்லாக. ஆனால் இன்னொருத்தர் பார்க்காம இது தடுக்கும், அதுதானே. அப்போ என் மனைவிக்கு பாஸ்வேர்டு கொடுக்காமல் நான் ஃபோன் வச்சுக்கிறேன்டா சம்திங் ராங். புருஷனுக்கு பாஸ்வேர்டு கொடுக்காம ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்கண்டா அது என்ன? அது எப்படி அந்யோன்யமாகும்? அது எப்படி ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்துல் லிபாசுல்ல ஹுன்னங்கிற வசனத்துக்குள்ளே வரும்? அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மறைவு இருக்குது, சம்திங் ஏதோ அவர் மறைக்க பார்க்குறார். அப்படி மறைக்க பார்த்தா அது மனைவியா அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு ஆளா? வேலைக்காரிக்கிட்ட ஆயாக்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அவள் வெளியில் நிற்பா, சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவள் ஆக்கி போடுவா, சமைச்சு போடுவா, உடுப்பு துவைச்சி போடுவா, வீடெல்லாம் துப்புரவு பண்ணுவான். அப்படியா மனைவி? இப்போ என்ன நடக்குது? அப்போ ஒரு கணவன் மனைவி எடுக்கிற முடிவை இன்றைக்கி ஒரு சிலர் அம்மா கிட்ட கேட்குறாங்க. இது என்னன்னு வழங்கலை. இன்றைக்கி அம்மா கிட்ட கேட்டு தான் பொண்டாட்டியை கூட்டி வெளியில் போகிற அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்போ இவர் என்ன ஆடை அவளுக்கு? அது எப்படி அவங்க குறுக்க வரலாம்? தாயா தாரமா அப்படின்னு கேட்டால் தாய் என்பது அதிகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் யாருக்கிட்ட ரொம்ப மனப்பூர்வமான நேசம் வைக்கிறதா உம்மா தான். சரி, உம்மா. அதுக்காக வேண்டி ஒய்ஃபை வெளியில் கூட்டி போவாம்மா அப்படி கேட்க சொல்லி எங்கேயாவது இஸ்லாம் சொல்லுதா? ஒய்ஃபோட அந்தஸ்து வேறு. உம்மா தான் நம்மளுக்கு நன்றி கடன்பட்ட உறவு. ஆனால் ஒய்ஃபுங்கிறது அதுக்கு மேலே எப்போவுமே நெருக்கமாக இருக்கிற உறவு. எல்லாத்தையும் ஒய்ஃபு உங்களுக்கு தரலாம், உம்மா உங்களுக்கு தர முடியாது. விளங்கிட்டா? அப்போ அந்த ஒய்ஃபோட அந்தஸ்தை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், செய்யாமல் இருக்கிறவங்க சிலர். அப்போ நாங்கள் பெண்கள் நமக்கு ஒரு மகன் வருவான். அந்த மகனை நம்ம எப்படி வச்சிருக்கணுமென்றா, அவன் கல்யாணம் பண்ணினா அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய மனைவி விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அந்த ஒரு தாயாக நாம் இருக்கணும். எங்கே போகிறீங்க, ஏன் லேட்டாக வரீங்க, என்ன கிசு கிசுன்னு எப்போவுமே பேச்சு என்ன? நீ அவன் பொண்டாட்டி, அவன் போகிறான், ஜாலியாக இருக்கிறான், லேட்டாக வரான், அவங்க சாப்பிட்றாங்க, அவன் இன்றைக்கு தூங்குறான், அவன் சமைக்கலை, என்னவா அவனுக்கு என்ன குறையும்? நாங்கள்லாம் எப்படி வருத்தத்தோடையெல்லாம் சமைச்சு போட்டோம் தெரியுமா? இப்படியெல்லாம் படுத்தா எப்படி வீடு சரியாக வருது? அவன் பொண்டாட்டி சமைக்க சொல்லி என்ன கடையில் வாங்குறது சொல்லாதீங்க. அவன் மனைவிக்கு இன்றைக்கு மாதம், அவளுக்கும் வருத்தம். எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி வலி வாரதில்லை. உனக்கு ஒரு வலி வருது, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை விட ஜாஸ்தி அவளுக்கு இருக்கும். அவள் இன்றைக்கி முடியலைங்க,
நீ தூங்குடி, நான் கடையில் எடுக்கிறேன்பா. இந்த அம்மா கூப்பிட்டு என்ன அப்படியே வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசினோன்னா திரும்ப போவான். கடையில் எடுக்க வர்றவன் திரும்ப போய் ஒழுங்காக எழுந்திரிச்சு சமைச்சு வை, இல்லைன்னா மண்டையை பொழந்துருவான் அப்படின்றான். அப்போ நல்லா இருந்த ஃபேமிலியை கெடுக்கிறது தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இந்தியாவில் உள்ள ஒரு பிரச்சனைன்னா கூட்டு குடும்பம். அதுதான் இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணினா ஒரு வீடு வாடகைக்காவது எடுத்துகிட்டு தனியாக போய்க்குருவான், அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு தனியாக இருப்பான். அம்மா வந்து பார்த்துட்டு போவான். அவன் அம்மாவை போய் பார்த்துட்டான். அவங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்க. அவங்க பட்டினி படுத்தாலும், அவங்க வயிறு நிறைய திண்டாலும், அவங்க சண்டைகள் சின்னது செஞ்சாலும், அதில் திரும்ப சமாதானம் ஆனாலும் தனி வீடு தான் வாய்ப்பு கூட. கூட்டு குடும்பம் அறிக்க போல் சண்டையை பிடிச்சிடுவான். அடுத்த செகண்ட் போய் மன்னிப்பு கேட்டு சேர்றதுக்கு இப்போ இவருடைய அந்த கூட்டு குடும்பம் விடாது. போய் சேர்ந்த நம்மளை பொண்ணையான்னு சொல்லிடுவாங்களோ, இன்னும் பொம்பளை தாசனாக இருக்கா, நேற்று தான் இந்த திட்டு திட்டினா இப்போ போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சிடுடிங்கிறான். 2 அண்ணன் வைஃப் சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவா, அம்மா சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி மனசுக்குள்ளே இறக்கம் வந்தாலும் ஏன்னா அவர் ஆம்பிள்ளையா அப்படி காட்ட தொடங்குவார். இதெல்லாம் எதுக்குங்கிறேன். பெஸ்ட்டு என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஒரு தனியாக அவங்கள வாழ வச்சு நம்ம அவங்கள சுய கௌரவத்தோட தன்னம்பிக்கையோட வாழ வச்சுட்டு தள்ளி ஒதுங்கி நிற்கணும். நம்ம நோக்கம் நம்ம மகன் நல்லா இருக்கணுங்கிறது தான். அவர் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மகனுக்கு தேவையான அந்த தாம்பத்தியத்தை ஒரு தாயால் கொடுக்க முடியாது. அதை ஒரு மருமகள் கொடுக்குறா. அதுக்கு அவளுக்கு நம்ம எவ்வளவோ கொட்டி கொடுக்கணும். எவ கொடுக்க போகிறான்? இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், தன்னையே அர்ப்பணிச்சிட ஒரு சேவையை நம்ம மருமகள் செய்கிறாவே, அதுக்கு என் மருமகளுக்கு நான் எவ்வளவும் செய்வேன்னு விட்டுறணும். நம்ம மகனுக்கு என்ன வேணும்னா நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம், கார் வாங்கி கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், நல்ல பைக்கு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் அதை மனைவி தான் கொடுக்கணும். அதை என் பிள்ளை கொடுத்துருக்கிறான், அவங்கள சந்தோஷமாக வாழ விடுவோம்னு ஒதுங்கிடணும். எங்கே போகிறீங்க, எங்கே போனால் உனக்கு என்ன நெறி கேட்கக்கூடாது. அவங்க போகட்டும், போயிட்டு வரட்டும், ஜாலியாக போய் சுற்றிட்டு வரட்டும். அவங்க திருமணம் முடித்தவங்க அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அப்போ சுபிட்சமான ஒரு வீடுங்கிறது மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வீடு தான். இதில் நம்பி மாதிரி நம்ம தலையை நீட்டக்கூடாது, இடையில நம்ம தேவையில்லாமல் மூக்கை நுழைவிக்கக்கூடாது. அப்படி நுழைவிச்சிட்டோம்டா அங்கே மகிழ்ச்சி இல்லாமல் பேய்த்திரும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அப்போ நீங்கள்கள் ஒரு தாயாகி உங்கள் மகனுக்கு திருமணம் முடித்தாலும் உங்கள் மகளுக்கு திருமணம் முடித்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களோட விஷயத்தை அவங்களே பஞ்சாயத்து பார்க்க விட்டுறணும். மகளு வருவா, அவர் என்னை திட்டாரு, வாடி அவர் விரட்டும், எனக்கு 2ல் 1 பார்த்துடலாம். அவர் எப்படி திட்டுவார்? சேர்த்து எடுக்காதீங்க. அவங்களுக்கு புத்தி மேய்ச்சலைங்க. இன்றைக்கி அடிக்கிறவரை நாளைக்கு அனுப்பான். இன்றைக்கி திட்டுறான்னா அவன் பாசமாக இருக்கான்னு அர்த்தம். போய் மன்னிப்பு கேளு, போ, நீயா போய் தீர்த்துக்கு. நாங்கள் எந்த நேரமும் தலை போட இயலாது. விவரமாக கேட்டுட்டு நம்மள்டையும் தப்பு இருக்குமா? காட்டில் வாழ்கிற சிங்கம், புலி, கரடி இதை ஒரு சாதாரண மனுஷன் பிடிச்சி வளைச்சி பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்தி தன் கண்ட்ரோலில் வச்சு சர்க்கஸ் காட்டுறான். புலியை வளைச்சி போடுற மனுஷன் நம்ம புருஷனை வளைச்சி போட தெரியாதம்மா போ அப்படின்னு சொல்லுங்க. ஒரு மந்திரவாதிக்கிட்ட ஒரு பொம்பளை போய் கேட்டாவான், என்ன என் புருஷனை என் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம், ஒரு தாயத்தை தாங்க அப்படின்னு. அம்மா அதுக்கு ஒரு தாயத்தை செய்யணும். அந்த தாயத்துக்கு புலி வாலில் ஒரு முடி வேணும், எடுத்துகிட்டு வர முடியுமான்னு உடனே கொண்டு வரான்னுட்டு போயிட்டாவான். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு சாமி அப்படின்னு பொட்டிக்குள்ளே வச்சு நாங்கள் தாயத்தை செஞ்சுருந்தேன். எப்படிம்மா எடுத்த? அது பெரிய கதை.
ஒரு புலியை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு தள்ளியிருந்து அந்த மிருக காட்சி காலைக்குள்ளேயே போய் ஒவ்வொரு நாளும் போய் தள்ளியிருந்து யாருக்கும் தெரியாமல் கறி துண்டை கொண்டு போய் போட்டு 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 கிட்ட வர வச்சு அந்த கம்பிக்குள்ளாலேயே அதை தடவி பழக்கி அது எனக்கிட்ட நெருங்கி அது திரும்பும்போது வாலில் முடியை பிடிச்சிட்டேன். சரி, உனக்கு தாயத்து வேணாம், புளியே வளைச்சி போட்டு வாலில் முடி புளிங்கிருக்கல, இதை போய் புருஷன்கிட்ட செஞ்சுப்பார், எல்லாம் சரியாயிடும். மந்திரவாதி அவங்களுக்கு மூளைக்கு படம் வைக்கிறது தான் அது. ஏன் பண்ண முடியாது? எதையுமே பண்ணலாம், நம்ம நினைச்சா சாதிக்கலாம், முடியும் என்று நினைக்கணும். ஏன் உன்னால் முடியாது? அதான் பழையவங்க சொல்லுவாங்க தலைவணை மந்திரம் என்று. தலைவணை மந்திரம்னா அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். தலைவணை மந்திரம்னா எந்த நேரத்தில் அவர்கிட்ட எடுத்து வைக்கணும், எப்படி அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு அதை பிடிக்கிறத கொடுத்தா நம்ம பிடிக்கிறத அவர் தரப்போகிறார். அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயம். ஒரு ஆளுக்கு பிடிக்கிறத கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம புத்திமதி சொல்லணும், நம்ம தலையை போட்டுறக்கூடாது. ஏன்னா அது அவர்களுடைய ஆடை, இது இவருடைய ஆடை, அந்த ஆடை தான் அதை பார்த்து கொள்ளணும். அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு குடும்பம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும் என்றால் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கணும், அந்நியோன்யமாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. அடுத்தது என்ன, அந்த ஆடைங்கிற அந்த உதாரணத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். ஆடையில் அழுக்குப்பட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஆடையில் அழுக்குப்பட்டால் என்ன செய்வோம்? அல்லாஹ் உதாரணமாக ஆடை தானே சொல்கிறான். அப்போ உங்கள் ஆடையில் உங்கள் கணவனில் ஒரு அழுக்குப்பட்டுட்டு, மீன் உங்களோட உடுப்பில் ஒரு இடத்துல சாம்பார் கொட்டிட்டு, விருந்தில் இருக்கிறீங்க, சாம்பார் கொட்டிட்டு என்ன பண்ணுவோம்? முதல்ல யாராவது பார்த்துட்டாங்களான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சாம்பார் கொட்டும், அதுவும் பார்க்கல, ஃபஸ்ட் ஆஹா சரி. ரெண்டாவது என்ன, அதை அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு எங்கே தண்ணி வசதி இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குது, டெப் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். ரெண்டாவது அங்கே இருக்குது, தோழிக்கிட்ட சொல்லுவோம், இரு கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். அவளுக்கிட்டே செல்ல மாட்டேங்க, சாம்பார் கொட்டிட்டு மெதுவாக போவோம். இப்போ நம்முடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் ஐயோ இதை கழுவணுமே. ரெண்டு விஷயத்தை கவனிப்போம். கழுவணும், ஆடை கசங்கக்கூடாது, ஆடை பிஞ்சு போகக்கூடாது, கழுவித்தான் ஆகணும். ஓடி போய் கழுவுவோம். கழுவினா அந்த கரை இருக்கும் இல்லை, ஐயோ கரை இருக்குதே, தேய்ச்சி தேய்ச்சி கழுவினா ஆடை பிஞ்சிடும், கரையும் போகணும், ஆடையும் தப்பணும். அப்போ என்ன செய்வோம்? சோப்பு போடுவோம். சோப்பு போட்டு ஆடை நோகாமல் மெதுவாக அந்த கரையை கலட்டி அதை தட்டி விட்டுட்டு, இப்போ கேட்டால் தண்ணி பட்டுட்டு அப்படியே ஈரத்தை மட்டும் மறைச்சிக்கலாம். இப்போ எல்லார்ட்டையும் இருக்கும். யாராவது கரைப்பட்டோன்னா இங்கே பாருடி, இங்கே பாருங்கடி, என் ஆடையில் அசிங்கப்பட்டுட்டு கறி பட்டுட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு ஊரை கூப்பிட்டு காட்டுவோமா? காட்ட மாட்டோம். கணவன் ஒரு ஆடை, கணவனில் ஒரு அழுக்குன்னா கணவன் ஒரு தவறு செஞ்சிட்டான். முதல்ல 4 பேருக்கு தெரியாமல் அதை மறைக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல 4 பேருக்கு தெரியக்கூடாது. ரெண்டாவது அப்படியே விடக்கூடாது, அதை கழுவணும். அப்போ எப்படி கழுவுவோம்? சோப்பு போட்டு கழுவுவோம். ஏன் ஆடையும் பிஞ்சிடக்கூடாது. நம்ம அந்த தவறை அவருக்கு எப்படி சுட்டி காட்டணுமெண்டா, ரொம்ப ஓவராக சுட்டி காட்டினா ஆடை பிஞ்சி தலாக்கில் போய் முடிஞ்சிடுவோம். தலாக்கில் முடியாமல் நம்மளை விட்டு வெறுத்து ஓடாமல் மெதுவாக கழுவணும், சோப்பு போட்டு கழுவணும். அந்த சோப்பு போடுறங்கிற அந்த வார்த்தையை பேசுகிறதுக்கே நம்ம சொல்லுவோம், நல்லா சோப்பு போட்டு பேசுகிறாண்டி அப்படிம்போம். அந்த நைஸாக பேசுகிறது, இதை நாம் செஞ்சிட்டா அந்த அல்லாஹ் சொன்ன உதாரணம் கரெக்ட். அவர்கள் உங்களுக்கு ஆடை அப்படிங்கிறான்ல. முதல்ல 4 பேருக்கு தெரியாமல் நமக்குள்ளேயே எடுக்கணும், பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படி பேசுட்டீங்க, மாமி உங்கள் மகன் செஞ்ச வேலையை பாருங்கள், மாமா இன்னைக்கு வாங்க, அத்தை வாங்க, மச்சான் வாங்கன்னு சொல்லி பாப்பாவை கூப்பிட்டு அண்ணனை கூப்பிட்டு இன்றைக்கி 2ல் 1 முடிவு பார்க்கணுன்னா 4 பேருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன வேணும்னாலும் முடிவெடுப்பான். தன்மான பிரச்சனைன்னு அவனுக்கு வந்துடும். முதல்ல மறைக்கணும்.
எப்படி மறைக்கிறது? பிள்ளைகள் தூங்கட்டும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசும், கொஞ்சம் வாங்க அப்படி. என்கிட்ட ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வந்துச்சு. எங்கள் ஊரில் எல்லாம் இந்த காலியார் அப்படின்னு முஸ்லீம்களுக்கு தனியான ஒரு கோடு இருக்குது. முஸ்லீம்களுக்கு தனியார் கோடு. அங்கே ஒரு பௌத்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு தனியாக முஸ்லீம் நீதிமன்றம் வந்து இருக்குது. காலி கோடுன்னு அதுக்கு பேர். அங்கே ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் இனி பெரிய சண்டையில் போய் இனி வேணாம், பிரிக்கப்படும். அப்போ அவர் ஒரு லெட்டர் கொடுத்து எங்கள்கிட்ட அனுப்புவாங்க, இவங்களை பிரிக்கிறதா வேணாதா அண்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் ஒன்று கொடுத்து ஒரு முடிவு தாங்க, ஒரு லெட்டர் தாங்கன்ட்டு. அப்போ நம்ம லெட்டரை கொடுத்து பிரித்து விடுங்கன்னா பிரித்து விட்ருவாங்க. கடைசி ஃபைனல் எல்லா காலிகளும் இல்லை, ஒரு காலிகள் அவங்க பிரிக்கவும் முடியும். சிலர் வந்து நம்மகிட்ட அனுப்பி வைப்பாங்க, இதை கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ட்டு. இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் ஒரு காப்பி எடுத்து அதில் ஒரு லெட்டர் போட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு லெட்டர் சைன் எடுத்துகிட்டு வாங்க, அதை பிரித்து விட்றேன்ட்டு அனுப்பிவிட்டாங்க. 2 பேரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன, இவக்கு வாய் சரியில்லை, வேணாம் சார் நம்மளுக்கு கடிதத்தை தாங்கன்றார் அவர். அவள் சொல்கிறா, என்னமோ ஒன்று பேச, இவர் நடத்துக்கிட்டவர், நீங்கள் கடிதத்தை தந்துருங்க அப்படின்ற. அவன் நடத்த கட்டவங்களுக்குள்ள அவன் அப்படியேங்கிறான், அல்லாஹ்கிட்ட பார்த்துக்கிறேன்னாங்கிறான் அவன். ஓ நானும் அல்லாஹ்கிட்ட பார்த்துக்கிறேங்கிறா இவ. சரி, பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சும்மா லெட்டர் தர மாட்டேன். லெட்டர் தரதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள், என்னாச்சு, என்ன நடந்தது, அம்மா நீ சொல்லுமா, ஸ்டார்ட்டு என்ன, ஸ்டார்ட்டு அவர் அது இது என்ன மோசம் பண்ண திட்டுறாரு, இவர் ஆள் சரியில்லை, இவர் தப்பான ஆள், இவருக்கு ஒரு ஆளோட தொடர்பு அப்படியே சத்தம் போடக்கூடாது, சும்மா உட்காரு நீ சொல்லு அப்படின்னு. ஒரு தப்பான ஆளோட தொடர்பு, ரைட், யார், ஒரு ஆள் பேரை சொல்லுது. அவன் சத்தம் பேசாத, சும்மா இரு, சொல்லுமா என்னாச்சு, ரைட், எப்படி உனக்கு தெரியும், யார் கண்ணால் கண்டா, முன்னூற்று வீட்டுக்காரங்களே சொன்னாங்க எனக்கு. எப்படி சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அவள்கிட்ட வந்து பேசிக்கணுன்றார். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் இல்லை சார், பல தடவை இவர் போயிருக்கிறார், 2-3 நாள் தடவை போயிருக்கிறார். சரி, அதில் என்ன தப்பு இல்லை, அவள் நடத்தக்கிட்டவ, அவள் ஆள் நல்லும் இல்லை, அவள் தப்பான ஆள். சரி, அவள் தப்பான ஆள், இவர் போய் பேசிட்டு இருந்திருக்கார். வேறு உள்ளே போனாங்க, யாராவது போய் பிடிச்சாங்க, வீட்டுக்குள்ளேருந்து அவங்கள 2 பேரையும் பிடிச்சாங்க, அடித்தாங்க, அப்படி ஏதாவது சம்பவம் நினச்சி, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடந்திருக்கும், இருக்கும், நீ சொல்லுப்பா. இதை இவ ஆரம்பத்திலே சொல்ல இருந்துச்சு, நேரத்தோடையே இதுதான் பிரச்சனைன்னு அவள் சொல்லலை. நான் வீட்டுக்கு வந்தேன் சார், நீ தப்பான ஆள், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு கோபம் வந்துச்சு, நான் அடிச்சிட்டேன். அடித்தோன்னா அண்ணன் வந்தான், அவன் எனக்கு அடித்தான், 2 பேரும் அடித்து நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டோம். இவ குடும்பமே என்ன சொல்லுது, நான் மோசமான ஆள், மோசமான எல்லாமே இது ஆணையாக, நான் எந்த பெண்ணையும் தவறாக தொட்டதில்லை, என் பொண்டாட்டி மட்டும்தான் சார். அங்கே போனேயா இல்லை, நான் போனேன். எதுக்கு போனேன் சார், நான் வந்து மர பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த கூரைக்கு போடுவாங்கள்ல கம்பு, இந்த மர பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் சார். அந்த பொண்ணு என்கிட்ட மரம் வாங்கினான், ஸ்ரீலங்கா கணக்குப்படி ஒரு 35,000 ரூபாட மரத்தை வந்து அந்த காலம், நான் சொல்கிறது ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 35,000 ரூபா பொறுமதியான செக்கு தந்துட்டு மரத்தை வாங்கிட்டு போயினான். அதை விட கூட மரம் பண்ணிவாங்க, இவ்வளவுக்கு செக்கு கொடுத்திக்காங்க. இந்த செக்கை தந்துட்டு மரத்தை வேண்டிட்டு போனாங்க சார். அந்த செக்கு வந்து ஒரு மாதம் ஆகியும் செக்கு காசு போடலை, செக்கு ரிட்டன் ஆகிட்டுச்சு. திரும்பவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இன்ன தாரேன்றாங்க. அவங்க வீடு அட்ரஸை தேடி நான் போனேன். எனக்கு அவங்க தப்பாக நாளுன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் போனோம், அவங்க வந்து ப்ளீஸு இன்னொரு 10 நாள் டைம் தாங்கன்னாங்க. 2வது தடவை போனேன், இன்னொரு 10 நாள், 3வது தடவை போனேன், நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் பாலிஷ் போகிறேன், பொலிசிக்கு போகிறேன் அப்படின்ட்டு மிரட்டி தான் அந்த காசை வாங்கினேன், அதுக்கு தான் நான் போனேன்டா. இதை பக்கத்து வீட்டுக்காரவங்க ஃபோன் பண்ணி, என்னடி உண்ட மாப்பிள்ளை இன்னாரோட பேசிக்கு நிற்கிறான், அவள் ஆளே சரியில்லை, அது இவனுக்கு தெரியாது. அவன் சொன்னான், அவள் தப்பான ஆளுன்னா காசே போனாலும் போட்டு வாசப்படி போகாமல் இருந்திருப்பேன்னா, எனக்கு என்ன தெரியும், அவன் வெளியூருக்கு அரங்க கல்யாணம் பண்ணிட்டிருக்கிறான். ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காதனால
எங்கே போய் நிற்கிதுன்ட்டு பாருங்கள். அப்புறம் அவள் அழுகுறா, மன்னிச்சிரு கேட்குறாவ. இவர் சரி சரிங்கிறாங்க. 2 பேரும் வேறு வேறு வண்டியில் வந்து ஒரு வண்டியில் திரும்பி போயிட்டாங்க. ஒரு சின்ன விஷயந்தான் பாருங்கள். அந்த ஆடையில் பட்ட அழுக்க சோப்பு போட்டு கழுவிக்கணுமா இல்லையா? என்ன பேசியிருக்கணும்? பிள்ளைகள் எல்லாம் தூங்கட்டும், கொஞ்சம் வாங்க, முன்னுக்கு வாங்க, பெல்கனிக்கு வாங்க, மொட்டை மாடிக்கு வாங்க, வாசலுக்கு வாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு எடுக்கணும். எடுத்து சோப்பு போட்டு கழுவணுமெண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையிலேயே அவன் தப்பான ஆளாக இருந்தாலும் திருத்தி எடுக்கணும். வாழ்க்கையை சேர்ந்து வாழ தான் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல சொல்லணும், நான் மவுத்து வரைக்கும் உங்களோட வாழணும், எனக்கு நீங்கள் தேவை, நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேங்கணும். என்னடி என்ன சொல்கிற? நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் மனசில் இருக்கேனா இல்லையா? சொல்லுடி, என்னடி? எனக்கு பயமாக இருக்குது, எங்கே நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குது. என்னம்மா சொல்லுமா, நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். அதான் என்னன்னு சொல்லுடி. நான் உங்களை நம்புகிறேங்க, ஆனால் 4 பேர் தவறாக சொல்லும்போது என்னால் தாங்க முடியலை. என்னம்மா என்னாச்சு? இன்னார தெரியுமா? ஆமாம் தெரியும், அவங்க ஆள் சரியில்லை, நீங்கள் அந்த வீட்டு வாசலில் நின்றதாக அவங்கள்ட்ட பேசினதாக சொல்கிறாங்க. நான் நம்பலை. அதான் சோப்பு, அந்த சோப்புங்கிறத தான் நான் நம்பலை. நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, நீ என்ற உசுறு. ஆனால் ஆட்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பண்ண முடியலை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்டா பச்சை பைய சொல்லுவார். இல்லை யாரோ தப்பாக சொல்கிறாங்கன்னு பச்சை பைய சொல்லுவார். ஆனால் யோசிக்க தொடங்குவார், இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிறாலே துரோகம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம சோப்பு போட்டு அந்த குற்றத்தை அப்படியே எடுத்துடணும், அதை மறைக்கணும், 4 பேர் தெரியக்கூடாது. எப்போவுமே 4 பேருக்கு தெரிஞ்சால் அவன் ரோஷக்காரனாக ஆகுவான். தேவையில்லாமல் எங்கள் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டேல்ல, அம்மாக்கிட்ட சொல்லிட்டு, நீ இப்படி தான் நான் இருப்பேன், நீ முடிஞ்சதை செய் பார்ப்போம், பார்த்துருக்கான், நீயா நான் பார்த்துக்கணும். திருந்துற மைண்டே இப்போ வராது. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹேக்ஸின் லவ் சின்னர், பாவத்தை வெறு, பாவியை நேசி. அவன் செய்த தவறைத்தான் நம்ம வெறுக்கணும், அவனை வெறுக்கக்கூடாது, அவனை திருத்தணும். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆணு நடக்கணும், ஒரு பிள்ளைக்கிட்ட ஒரு அம்மா நடக்கணும். அவனை பிள்ளைக்கிட்ட கரெக்டாக இருக்கும். பிள்ளைக்கிட்டா தாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ என்கிட்ட செல்லண்டா, அப்படியெல்லாம் செய்யாதடான்றோம். ஆனால் மாப்பிள்ளைக்கிட்ட வெட்டு 1 துண்டு 2. அப்போ இந்த ஒரு சோப்பு போடுதல். அப்போ அல்லாஹ் ஆடையை உதாரணம் பண்ணுறான் பாருங்கள். ஆடையை உதாரணமாக சொல்லி குன்ன லிபாசுல்லக்கும் அந்துன் லிபாசுன் லகுங்கிறான். ஒரு ஆடையில் அழுக்குப்பட்டால் எப்படி இருக்கும், எப்படி நம்ம நடந்துக்கிறோம். அப்போ ஒரு கணவன்கிட்ட தவறு இருந்தால் நம்ம எப்படி நடக்கணும், ஒரு மனைவிக்கிட்ட தவறு இருந்தால் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வெரி சிம்பிள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான். இப்படி நடந்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் கணவன் உங்களோட தான், அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனுஷன் தவறு செய்யலாம், திருந்துறவன் தான் நல்லவன். அவன் திரும்புகிறான், நம்மளோட இருக்கிறான், நம்மளை விட்டு விரட்டக்கூடாது, அதை அசிங்கம் பண்ணக்கூடாது, அம்பலப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளுக்கு அவமானம் 4 பேருக்கு தெரியக்கூடாது, குடும்பமான சீரழிஞ்சிடும். நம்ம பிள்ளைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு பாப்பா அதுக்கு பிறகு திருந்தினாலும் அவன் மைண்டில் என்ன இருந்தாலும் இவர் இப்படியான ஒரு தப்பான ஆள் தானே நம்ம அப்பா அப்படின்னு நினைக்க தொடங்கினான்டா, அவன்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட பாப்பாவுடைய ஒரு பாசம் விளங்காது. அப்போ நமக்குள்ளேயே மறைச்சி அதை சோப்பு போட்டு கழுவிட்டு இப்போ நல்லா நம்ம அந்த உடுப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில கரைகள் போகாது, சில கரைகள் இருக்குது, சோப்பு போட்டாலும் போவதில்லை, குளோரின் போட்டாலும் போவதில்லை, வெளியில் கழுவ கொடுத்த மெஷினில் போட்டு அடித்தாலும் போவதில்லை. என்ன செய்வோம்? இந்த ஆடை வேண்டாம், கலட்டி போடுவோம். அங்கே தான் நமக்கு ஹுலா கொடுக்கறதுக்கு எல்லாரும் தந்திரிக்கிறான். அப்படின்னா அப்படியே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எடுக்கிட்டு கடைசி வரைக்கும் கழுத்தை நீட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லவே இல்லையே இஸ்லாம். அது யாருடைய மார்க்கம்? அது இந்துக்கள் சொல்லலாம். அதுக்கு கடைசியாக சாணையோட வந்தது, சந்தோக்கூட போகுது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ன செய்கிறது, வாழ்க்கை இப்படி தான், அப்படியே போகணும். யார் சொன்ன அப்படியே போகணும்? சரி வரலாட்டி போயிட்டே இருங்க. கழுவி பாருங்கள், சோப்பு போடுங்க, குளோரின் போடுங்க. முடியலையா அடுத்தது இஸ்லாம் என்ன சொல்லுது? பஞ்சாயத்து போய் உன் குடும்பத்தில் ஒரு ஆளை கூப்பிடு, அவர் குடும்பத்தில் ஒரு ஆளை கூப்பிடு, 2 பேரும் சேர்ந்து வைக்கணும், சேர்த்து விடணும் என்ற நல்லெண்ணத்தோடு உட்காரட்டும், விஷயத்தை பேசட்டும். சரி வரலையா போயிட்டே இருங்க. ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்க ஹுலா கொடுக்க
மகரை திருப்பி கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிட்டேரி. அவருக்கு தலாக் கொடுக்க அனுமதி இருக்குது. அவர் தலாக் கொடுத்தா மகரை வாங்கி எடுக்கக்கூடாது. மகரையும் கொடுத்து ஏதாவது ஒரு கைச்செலவுக்கு காசையும் கொடுத்துட்டு பொருள் ஏதாவது நகையோ ஏதாவது கொடுத்துட்டு தலாக்கு முடிஞ்சு போச்சு. அதுலேயும் 3 மாதம் என்ன செய்யணும்? அவருடைய கஸ்டடியில் தான் இருக்கணும். தலாக்கு கொடுத்தா, ஹுலா கொடுத்தா ஒரே மாதம்தான் முடிஞ்சு இத்தா. தலாக் கொடுத்தா 3 மாதம். அந்த 3 மாதம் இதாவுக்குள்ளே அவங்க மனம் மாறி சேர்ந்துக்கிட்டாங்கண்டா அந்த தலாக் கேன்சல் ஆகும். 3 மாதம் முடிஞ்சிட்டண்டா அந்த தலாக்கு ஒர்க்கட் ஆகும். ஆனால் அது ஒரு தலாக்குன்னு சொல்கிறது. நம்ம ஆட்கள் 3 தலாக்கண்டா என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? தலாக் 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 என்ன நினச்சிக்கிட்டாங்க. 3 தலாக்கண்டா என்னண்டா ஒரு தடவை தலாக் சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. அத்தலாக்கு மர்றத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லாங்க. சேர்ந்து வாழ்கிற தலாக்கு 2 தானா. அதாவது ஒரு தடவை தலாக் சொல்லி அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சா இப்போ திரும்ப அந்த மனைவி அவர் கல்யாணம் பண்ணலாம். இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணணும்ன்றது இல்லை. அது 3 தலாக்கு தான். முதல் தலாக் தான் இது. ஒரு தடவை தலாக் சொல்லி பிரிஞ்ச பொண்ணு பிறவும் கல்யாணம் பண்ணல இருக்கிறா. பரவாயில்ல நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு பொண்ணு கேட்டு மகர் கொடுத்து ஒலி சொல்லி புதுசாக கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணினாலும் இவரை பொறுத்தவரையும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ஏற்கனவே ஒரு தலாக் சொல்லப்பட்ட பொண்ணு. அதனால் திரும்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பஞ்சாயத்து பண்ணி முடியலை என்று சொல்லி தலாக்கு பண்ணி 3 மாதம் இதாக இருந்து இடையில சேராமல் அந்த 3 மாதம் பிரிஞ்சிட்டா அவர் 2வது தடவை தலாக் கொடுக்கப்பட்ட பெண்ணு. அதே பெண்ணை திரும்ப கல்யாணம் பண்ணலாம். திரும்ப வாழும்போது திரும்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்து திரும்ப தலாக்கு கொடுத்து திரும்ப அவங்க பிரிஞ்சிட்டாங்கண்டா இது 3 தலாக் கொடுத்த பெண்ணு. இப்போ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. இஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீ கல்யாணம் பண்ணுறண்டா அவள் யாரையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அது பிளான் பண்ணாமல் தானாக பிரிஞ்சு அவங்க ஒரு தலாக்கில் இதான் முடிஞ்சு பிரிஞ்சு இருந்தால் இப்போ அவனுக்கும் சான்ஸ் இருக்குது, உனக்கும் சான்ஸ் இருக்குது. அவனுக்கு ஒரு தலாக் கொடுத்த பெண்ணுன்ற அடிப்படையில் அவனும் பொண்ணு கேட்கலாம். நீ 3 தலாக்கு முடித்தாலும் இடையில் ஒரு கல்யாணம் நடந்ததுனால உனக்கும் சான்ஸ் இருக்குது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. சிலர் நான் கேள்விப்பட்டேன் ஒரே தலாக்கில் பிரிஞ்சாலும் திரும்ப கல்யாணம் பண்ணுறோண்டோ யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களாம். அது பிள்ளை. அவ்வளவுக்கு ஒரு கனவு மனைவி பிரிஞ்சு போகக்கூடாது, சேர்ந்து வாழலாம்ங்கிற வாய்ப்பை கூடுதலாக இஸ்லாம் கொடுத்துருக்குது. நம்ம ஆட்கள் அதை பயன்படுத்துகிறாங்கல்ல. அப்போ எப்போவுமே கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகாமல் நம்மளே தீர்த்துக்க பார்க்கணும். இது முக்கியமான விஷயம். ஆடை அப்படிங்கிறதுல அது ரொம்ப கவனமான ஒரு விடயமாக இருக்குது. அடுத்தது என்ன, இந்த ஆடை விஷயத்திலேயே நம்ம ஒவ்வொரு விஷயமாக நோண்டி 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 என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஆடை விஷயத்திலேயே இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஆடை விஷயத்தில் இன்னும் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், நம்முடைய ஆடையை நம்ம அணிஞ்சிக்கிட்டு அந்த ஆடையை அழகு சேர்க்குறதுக்கு ஒரு பெண்ணை வைக்கிறோம். ஒரு பெண்ணை வச்சாச்சு, நம்ம ஆடையை அழகு சேர்க்கலாம். இந்த ஆடைக்கு இன்னொரு அழகு அதிகமாகுது. இதனால் நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அன்பளிப்புகள் இருக்கும். இந்த ஆடைக்கு இது என்னுடைய அன்பளிப்பு. அன்பளிப்புகள் நினையாமல் எதிர்பார்க்காமல் நாம் கொடுக்கக்கூடியது நம்முடைய உறவை இன்னும் நீடிக்க வைக்கும். அவர் தான் நமக்கு பணம் தர்றாரு, அவர் தான் நமக்கு செலவு தர்றாரு. அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி அதில் அவருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் அவர் எதிர்பார்க்காமல் கொடுக்கணும். ஒரு டிஷர்ட்டை வண்டி கொடுத்துடலாம், ஒரு ஷூ வண்டி கொடுத்துடலாம், ஒரு 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 வாட்ச் வண்டி கொடுக்கலாம். தாவது உண்டு, இது என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு. ஆனால் வெட்டிங் டே கொண்டாடக்கூடாது, அது அந்நிய கலாச்சாரம். நம்ம ஆட்கள் வெட்டிங் டேக்கு நல்லா ஏதாவது செய்வாங்க. வெட்டிங் டேக்கு அவர் ஒன்றும் பண்ணலைன்னு சண்டையெல்லாம் பிடிப்பாங்க. எங்கேருந்து வந்தீங்க, முஸ்லீமாக நம்ம? நீங்கள் வெட்டிங் டேயை மறந்துட்டீங்க. புருஷன்கிட்ட கேட்குறது, நம்ம வெட்டிங் டே இப்போ இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? அவனுக்கு மறந்தே போயிருக்கோம், ஏன்னா அவன் முஸ்லீம். கல்யாண நாளும் மறந்துட்டீங்க அப்படின்னு. அது யார் கலாச்சாரம்? கல்யாண நாளுங்கிறது அப்படி கிடையாது. சும்மா ஒரு அன்பளிப்பு. கணவனும் மனைவிக்கு ஏதாவது அன்பளிப்பை கொண்டே கொடுக்கணும். குறிப்பாக அவங்க தான் அதிகமாக கொடுக்குறது. இன்றைக்கி நிறைய செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்க நோட் பண்ணுறோம், இவளுக்கு இப்போ ஒரு
சுடிதார் தேவை, இப்போ ஒரு ஹபாய் வேணும், ஒரு ஸ்காப்பு வேணும், ஒரு 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 இது வேணும், ஒரு க்ளோன் வேணும், ஒரு தலைக்கு வைக்கிற எண்ணெய் தீர்ந்து போகுது அப்படிங்கிறத கேட்காமலே கொண்டாந்து தந்தால் நமக்கு திருப்தி, அன்பு. எல்லா பெண்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க. நான் கேட்காமலே எனக்கு தலைக்கு வைக்கிற எண்ணெயை கொண்டாந்து தரணும் அப்படின்ட்டு. அந்த ஆள் செய்ய மாட்டேங்குது. விளங்கிட்டா? இதான் நிறைய பிரச்சனைகள் வர்றது. வேணுமென்றே அவர் காது கேட்க தலைக்கு எண்ணெயும் இல்லை, எண்ணெயும் முடிஞ்சு போச்சு, வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லுவோம், கேட்கட்டும் அப்படின்னு. அதையும் கேட்டுக்கிட்டு அந்த வேண்டாமல் இருக்கும். அதனால் அன்பு இல்லைன்றெல்லாம் இல்லை, அவருக்கு அன்பு காட்ட தெரியான்னு முடிவெடுத்துக்கங்க. ஒரு சிலர் இருக்கான், அவன் பார்த்து ஆஹா என்ன முடிஞ்சுன்னுட்டு ஒன்றுக்கு நாளில் கொண்டாந்து வச்சோன்னே என் புருஷன் எவ்வளோ தங்கமானவர், கேட்காமலே கொண்டாந்தாரான்னு அவள் திருப்திப்படுவாள். அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவன் அதை தந்துட்டு இன்னொரு பொம்பளைக்கும் வேண்டி கொடுக்குறவனாவும் இருப்பான். அதை வச்சு ஆள் கரெக்டான முடிவு எடுக்கவும் இல்லாது. இது ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி. ஆனால் நான் பயானில் சொல்கிறது, ஆண்களுக்கு நான் சொல்கிறதப்பா, ஒரு பெண்ணு கேட்காமலே கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மனைவியும் கேட்காம கொடுக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும், இந்த டைமில் அவருக்கு எது பிடிக்கும், அதை நாம் என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வர்றார், வெளியிலேருந்து வர்றாருன்ற உடனேயே நமக்கு இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு சமயக்கட்டு பிரச்சனையும் பிள்ளைங்கள் பிரச்சனையும் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. வந்த உடனேயே அவர் வெளியிலேருந்து அப்படி வர்றாரு, வாங்க அப்படின்ற. அவன் தான் வர்றான் இல்லை, நீ ஏன் இந்த கத்துற, இந்த கத்துறான்டா. அவனுக்கு தெரியும் ஏதோ பஞ்சாயத்து வச்சுக்கிறிக்காள் அப்படின்ட்டு. அவன் 1008 டென்ஷனில் வருவான். அங்கேருந்து வரும்போது அவனுக்கு ரொம்ப பிரச்சனை, செக் ரிட்டர்ன் ஆகிருக்குது, கடையில் பொருள் வரலை, அவன் காசு தரலை, வெளியில் வரும்போது இடையில போலீஸ்காரன் பிடிச்சிட்டு என்னமோ கேட்டுட்டு அதில் பிரச்சனை, அப்படி இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு தலைக்குள்ளே அப்படியே வருவான். எதுக்கு வர்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ல, நீ தஸ்குனை இலைகாங்கிறான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எதுக்கு ஆண் பெண்ணா நான் ஏன் படைச்சேன் தெரியுமா? அந்த சோடிக்கிட்ட வந்தால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு கணவன் வந்தால் நிம்மதி, ஒரு கணவனுக்கு மனைவி வந்தால் நிம்மதி. அதுக்கு தான் ஆணா பெண்ணாக படைச்சிருக்கான்றான். இப்போ உள்ள குடும்ப வாழ்க்கையில் அவர் வந்தால் தான் பிரச்சனையே. சில பெண்களுக்கு இருக்க நிலைமை என்னென்னா, புருஷன் வாராரு, அவர் வாகனம் வருது, மோட்டார் பைக் வருது அப்படின்னு ஐயோ வாராரு, வந்தாலே பிரச்சனை இவருக்கு. ஐயோ வாரார், ஐயோ வாரார். வந்த 1008 கேள்வி கேட்பான். வந்த உடனே ஏன் அப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, நீ என்ன பண்ணின, என்ன நடக்கும், ஏன் இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, உனக்கு கரண்ட் பில்லு தெரியுமா, செலவெல்லாம் எவ்வளோ தெரியுமா, இந்த கத்துறவனை கண்டா அப்படி தான் சொல்லுவாள். அது ஆண்களுக்கு நான் தனியாக பேசிக்கிறேன். பெண்கள் வீட்டுக்கு போனால் நிம்மதியை கொடுக்குறாளா இருக்கணும். இன்றைக்கு ரோட்லேயே நிற்கிறான், டே டைம் ஆச்சு போகும்டா, கொஞ்சம் பொருடா, 12 மணிக்கு போவோம் அப்படின்னு. டே போவோம்டா, இல்லைடா அவள் 11:30க்கெல்லாம் தூங்கிடுவா, அதுக்கப்புறம் போவோம் நாம். அவனுக்கு பயமாக இருக்கு வீட்டை வர அப்படின்னு, அவள் தூங்கட்டும் அப்படின்னு நிற்கிறான் அவன். அப்போ இதுக்கு என்ன காரணம்? அவன் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே வாங்கும் அப்படின்னு அப்படி சொன்னாலே அவன் 1-2 ஆயிடும். அவனுக்கு இருக்கிற சூடு ட்ரிபிள் ஆயிடும். அப்படியே சிலிப்பரை உதறி போட்டுட்டு என்னடி அப்படின்னு கேட்டுட்டு வருவான். உங்கள் பிள்ளை செஞ்ச வேலையை பாருங்கம்மா. அப்போ உங்கள் பிள்ளை நல்லது செஞ்சால் என் பிள்ளை எப்படி புறாத்தோதுறான் பாருங்கம்மா. ஓதினா ஏதாவது வேலையை பிள்ளையா செஞ்சோன்னா அவன் பிள்ளைய பாருங்க. அப்போ அவன் பிள்ளையோட கல்யாணம் பண்ணான்னா, தப்பு செஞ்சால் உன் பிள்ளை, உங்கள் பிள்ளைய பாருங்க அப்படிமா. நல்லது செஞ்சால் என் பிள்ளைய பார்த்தீங்களா, அந்த ஆளை கலட்டி விட்டாச்சு. அப்போ இதுதான் நம்ம பேச்சு முறை. அவர் வரும்போது உங்கள் பிள்ளை செஞ்ச வேலையை பாருங்கன்னு ஒன்றும் கேட்க மாட்டான், இழுத்து வச்சு பல்லாரண்டு கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப கேட்பான், மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, அடிக்க வச்சதே நம்ம தானே, மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களேம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல இந்த ஆடை எல்லாம் உதாரணம் சொல்கிறான் பாருங்க. அந்த ஆடையை டென்ஷன் ஆக்கி அதை பிச்சு கலட்டி தூக்கி எறிகிற வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. அவர் வர்றாருண்டா அவர் முதல்ல வீட்டுக்கு வரட்டும், நம்ம பிரச்சனை அப்புறம். முதல்ல அவர் கரெக்டாக இருக்கிறா, ஆடை சரியாக இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். வழங்கிட்டா முதல்ல என்ன செய்வோம், நம்ம ஆடையில் அப்படியே ஒரு வண்டி வருகுது, மழை பெஞ்ச தண்ணி இருக்குதுன்னு ஐயோ உடுப்பில் பட போகுது, உடுப்பு அசிங்கமாக போகுது, அப்படியே நின்று விலகி பாஞ்சி அங்கல பக்கம் போய் அம்மா தப்பிட்டு அப்படி தானே நம்ம பார்ப்போம். நம்ம ஆடையை டென்ஷன் ஆக்கக்கூடாது. நம்ம ஆடையில் பட்டத்தை நம்ம கழுவணும். வருகுது வந்தால் முதல்ல வாங்க உட்காருங்க, ஏன் ஒரு மாதிரி ஆக்கி நெத்தியெல்லாம் ஏன் வேர்த்திருக்கு, உட்காருங்க, டீ தரட்டுமா, காப்பி சாப்பிட்றீங்களா, கூலாக ஏதாவது தரட்டுமா, தண்ணி குடிக்கிறீங்களா, ஏன் ஒரு மாதிரி ஆக்கி பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி
அவருக்கு ஆறுதல் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்படியே களைப்பில் இருப்பார். என்ன வேணும்? ஒன்றுமில்லை. சரி, அப்போ அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அவரை டென்ஷனை பார்த்து, அவருடைய மைண்டை பார்த்து, அவருடைய என்ன நிலைங்கிறத பார்த்து நம்ம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்து அவரை கூல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அவர் மனம் விட்டு சில விஷயத்தை பேசுவான். அப்போ அவருக்கு நம்ம எப்படி கொடுக்கணுமெண்டா பாசிட்டிவாக கொடுக்கணும். பெரிய பிரச்சனை சொல்லுவார், போகட்டும் விடுங்க, நமக்கு அல்லாஹ் இருக்கான், எல்லோரும் அல்லாஹ்கிட்ட வரத்தானே வேணும், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். எங்கே போகிறாரு? அல்லாஹ்கிட்ட தரத்தானே வேணும். நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டுறாதீங்க, அல்லாஹ்கிட்டே பொறுப்பு கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன மட்டும் வந்திருக்க, நான் ஆம்பளையாக இருந்து அவனை குத்தி கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லி பாரு, அடுத்த முறை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போவோம். அப்போ நம்ம ஆறுதல் தான் சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பெரிய ஒரு விஷயத்தை சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் கடந்து போகும், எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் நல்லா இருக்கும்போது இப்போ நம்ம பிரச்சனையை எடுத்து வைக்கணும். எப்படி பிரச்சனையை எடுத்து வைக்கண்டா, மெதுவாக என்ன செய்யணும்னா, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறது இல்லை, உன் பிள்ளை செஞ்ச வேலை பார்த்தியா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பையன் இன்றைக்கி ஒரு வேலை பார்த்தாரு, நீங்கள் வரட்டும், நீங்கள் தான் கரெக்டான ஆள், நான் சொன்னால் அவன் நம்ம கேட்க மாட்டேன், நீங்கள் தான் கூப்பிட்டு நைஸாக விசாரிங்க, நான் கூப்பிட்றேன், என்ன பண்ணினான்னு கேட்பார். இப்போ டென்ஷன் இல்லை, அப்போ பிள்ளைக்கு அடிக்க மாட்டார். என்ன பண்ணான்? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலைங்க, பொய்யெல்லாம் சொல்லிட்டான், ஸ்கூல் இல்லைன்னு நம்மளை ஏமாற்றி போட்டான், போக்கு சரியில்லை, இப்படியே விட்டால் இவன் கட்டுருவான், நான் சும்மா கூப்பிட்றேன், நீங்கள் விசாரிங்க, உங்களுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுறான் அப்படின்னு. தம்பி இங்கே வாங்க, பாப்பா கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி ஸ்கூல் இல்லையா அப்படின்னு. அவர் இப்போ அமைதியாக விசாரிப்பார், ஆத்திரப்பட மாட்டார், கூப்பிட்டதுமே அடிக்க மாட்டார். இங்கே வாங்க மகன், ஸ்கூல் இல்லையாம்மா, இந்த இப்போ போய் சொல்ல மாட்டார் அவர், பாப்பா வாச்சே, அது வாப்பா ஸ்கூல் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்ம பாடத்துக்கு ஆசிரியர் சார் லீவு போட்டுட்டாரு, இங்கே வாங்கம்மா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக போகணும், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன வேணும். அப்போ அவர் என்ன செய்வார்? ஹேண்டில் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறது. அப்போ அந்த தவறு நடக்காது. இல்லாமல் நம்ம சட்டம் மட்டும் வாங்க, எனக்கு இந்த வீழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை நீங்களே பாருங்கள், பொறுப்படுங்க, எனக்கு முடியாது. அவன் உனக்கு என்ன முடியும்? அப்போ எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணது? என்ன சொல்ல போகிற நீ? அந்த ஆளை சூடை ஏற்றி விட்டு அவன் அடின்னு அடிச்சுட்டோன்னா அப்பா மகனுக்கு இடையில பிரச்சனை அவனுக்கு மேனியா வரும், தகப்பனை தவறாக நினைப்பான், இந்த தவறை இன்னொரு தடவை செய்யணுமா, ஊரை விட்டு ஓட பார்ப்பான், 4 தப்பு செய்வான், ஊரெல்லாம் காரித்துப்போம். அப்போ அப்படியே கெட்டு போக வைக்கிறதா? அதை ரொம்ப நாசுக்காக அதை ஹேண்டில் பண்ணணும். அவரை கூப்பிட்டு அதை விசாரிக்க வைக்கணும். அப்போ நம்ம பிள்ளையும் நமக்கு கிடைச்சாச்சு, நம்ம புருஷனும் டென்ஷன் இல்லாமல் இருந்தாச்சு. அப்போ ஆடை கிழிந்து போகாமல் அசிங்கப்படாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் ஆடையை தான் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அந்த ஆடையை தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம பார்க்கலாம். அந்த ஆடையில் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ அது ஒரு சுபிட்சமான ஒரு வீடு. அடுத்தது பாருங்கள், இந்த ஆடையோடு இவ்வளோ அந்நியமாக நெருக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஹஸ்பண்டும் புரிஞ்சு கொள்ளணும், நம்மளும் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருந்தேன், என் மடியில் படுத்துக்கொண்டு அவர் குர்ஆன் ஓதினார் அப்படிங்கிறாங்க. என் மடியில் படுத்துக்கிட்டே அவர் குர்ஆன் ஓதினார் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவிங்கிறவங்க எப்போவுமே நெருங்கி இருக்கணும். அதில் நம்ம எப்போ வரட்டு கௌரவம் பிடிச்சி, அது எங்கள் குடும்பத்திலேயே இல்லாத பழக்கம், பிள்ளைங்க முன்னாடி அப்படி பக்கத்தில் சேரில் ஒரு சோபாவில் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறது, நாங்கள் கொஞ்சம் இந்த வெக்கமுள்ள ஆக்கள். என்ன வெக்கமுள்ள ஆக்கள்? கணவன் பக்கத்தில் இருக்கிறது வெக்கமா? அதை பிள்ளைகள் பார்க்கணும். அந்த பிள்ளைகள் பார்க்கணும். அம்மாவும் அப்பாவும் எப்போவுமே பக்கத்தில் இருப்பாங்க. எங்கள் வாப்பா உமாவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுடுவா, எங்கள் உமா வாப்பாவுக்கு தலை மசாஜ் பண்ணிவிடுவா, எங்கள் உமா மடியில் எங்கள் வாப்பா தலைவலின்னா அப்படியே சாஞ்சிடுவார், அவங்க பாம்பு பூசி விடுவாங்க, தலையை பிடிச்சிடுவாங்க, காலை அமுக்கி விடுவாங்க.
நாங்கள்லாம் போயிட்டே இருப்போம். எங்கள் அம்மா வாப்பா அப்படியே உட்காந்து ஆளுக்கால் தலையை மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா மடியில் வாப்பா படுப்பா, வாப்பா மடியில் உம்மா படுப்பா, வாப்பா தலையை பிடிச்சிட்டு இருப்பார். இதை நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு தலையை பிடிச்சிடுவான். அப்போ தான் நம்ம மகளுக்கு கல்யாணம் பண்ணி கணவனோட நல்லா நடப்பா. இதை நாம் செய்யாமல் அது புள்ள பார்க்குது தள்ளி தள்ளி இருந்தா அப்போ அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அது நம்முடைய மகளோ மகனோ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வாழ்க்கைண்டா இதுதான், கல்யாணம் பண்ணத்தோடு சரி தள்ளித்தான் அப்படின்னு நினச்சா அந்த குடும்பம் நல்லா வழங்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கணவன் மனைவி நான் வீட்டுக்கு போவேன். எனக்கு கல்யாணம் முடித்த பிள்ளைங்க 2 இருக்கு. கல்யாணம் முடிக்கிற வயசில் இன்னொன்று இருக்குது. நான் போவேன், என் வைஃப் இருப்பா, கொஞ்சம் தள்ளிடு மடியில் படுத்துருவேன். என் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் என் பொண்டாட்டி மடியில் படுக்கிறேன். என்ன இப்போ என் பொண்டாட்டி வந்து என் மடியில் படுப்பேன். என்ன இப்போ நான் கதிரையில் உட்காந்து கீழே வந்துருந்து என்னங்க தலையை கொஞ்சம் பிடிச்சி விடுங்க, தலை வலிக்குது. அப்படியா, பிடிச்சி விட்றேன். என் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஏன் நாங்கள் செய்கிறோம் என்றால் எங்கள் பிள்ளைகள் அதை செய்யணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினவங்க. அந்த ஹதீஸை ஏன் அறிவிக்கணும்? மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதினார்கள். ஏன் அது? ஒரு தட்டில் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கடித்து வச்ச கறி துண்டை எடுத்து நான் கடித்த இடத்துலையே வாய வச்சு அவரு கடிப்பார் என்று ஏன் சொல்லணும்? ஆயிஷா நாய் வேறோட 2 இருக்குது. நாங்கள் ஒரு துண்டை எடுத்தால் அடுத்த துண்டை அவள் எடுக்கலாம் தானே. நான் எடுத்த துண்டையை எடுத்து நான் வாய் வச்சு கடித்த இடத்துலையே கடித்து எனக்கு அவர் ரொம்ப நெருக்கத்தை காட்டினார். உன் விஷயத்தில் நான் அருவருப்பில்லடி, உன் எச்சில் பட்ட இடத்த கூட நான் கடிப்பேங்கிறார். இது ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க. ஊட்டி விடுவாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உன் மனைவிக்கு ஒரு கவலை ஊட்டி விடு, அது தர்மம். பிள்ளைகளோடு சாப்பிடும்போது நம்ம ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விடணும், ஹஸ்பண்ட் நமக்கு ஊட்டி விடணும், நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடணும். இதில் என்ன தப்புங்கிறேன்? இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறேன்? அப்போ ரொம்ப நெருக்கமாக இந்த உறவு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பயணம் போகும்போது யாராவது ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போகலாம். அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்காக, அவருடைய துணிமணிகளை கொடுக்கறதுக்காக, அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக அவர் ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போகலாம். சஹாபாக்களும் மனைவிமார்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ எல்லா மனைவிமார்களும் வேற தொடங்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு எழுதி போகிறாங்க. எல்லோரும் வேறையும் எடுத்து துண்டை போட்டு குலுக்கி அதில் ஒரு ஆள் எடுக்கிறாங்க. ஆயிஷா நாய் பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறாங்க. போகும்போது பாலைவனத்தில் பயணம், யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகிறவங்க திரும்பி வர எண்ணத்தோடையா போவாங்க? பேக்கில் கபநாடை இருக்கும். யுத்தத்துக்கு போகும்போது மௌத்தானா இன்னாரிக்குப்பா கபநாடைன்னு வச்சுக்குவாங்க. ஏன்னா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தத்தில் ஷஹீதான உடனே அவர் கபநாடை அவர் பேக்கில் போய் எடுத்துகிட்டு வந்து போத்தி பார்க்குறாங்க. சின்னதாக இருக்குது. தலையை மூடினா காலு தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது. இன்னொரு கபநாடை கிடைக்கல. அதனால் தலையை துணியால் மூடிட்டு காலை இலை குலைகளால் மூடினாங்கன்ற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மரணத்தையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாலையாக போடுற ஒரு பயணம் போகிறாங்க. போகும்போது ஆயிஷா நாய் கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நல்ல வெற்று நிலமாக இருக்குது, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு கேட்குறேன். ஓடி பார்ப்போமா 2 பேரும், யார் ஃபஸ்ட்டு வர்றான்னு பார்த்துருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆசையை அவள் சொன்னதுமே யுத்தத்துக்கு போகிறோம், தோழர்களோட போகிறோம், சஹாபாக்கள் நிற்கிறாங்க, இதுக்குள்ள ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது அவருடைய ஸ்டைல். ஒரு கணவன் மனைவியுடைய ஆசையை நிறைவேற்ற பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வச்சிடலாம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க தக்கத்தமு, சொன்னாங்க கொஞ்சம் வேகமாக நீங்கள் முந்துங்கப்பா, நாங்கள் கொஞ்சம் பிந்திக்கிறோம், கொஞ்சம் பேசிக்கிட்டு வர போகிறோம்ன்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் பேசிட்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு சஹாபாக்கள் ஒட்டகத்தை எடுத்து கொஞ்சம் இவங்க நிற்கிறாங்க. அவங்க நல்லா முந்தொட்டு, நம்ம தான் ஓடி போய் சந்திக்க போகிறோமே, ஓட்டப்பந்தயம் வைக்க போகிறோமே, நல்லா முந்த விட்டுட்டு ஓடுவோமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எத்தனை வயசில் இது? 40 வயசில் தான் நபி பட்டம் கிடைச்சதே. வழங்கிட்டா 50 வயசுக்கு பிறகு தான் மதீனாக்கே வந்ததே. 57 வயசுக்கு பிறகு தான் யுத்தங்களே நடக்குது. 57 வயசு. அவ சின்ன ஆள் தான். 2 பேரும் ஓடுறாங்க. ஓடினா நபி பெரிய பலசாலி,
நபி பெரிய பலசாலிங்க. அவர் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியவர், நல்ல பலசாலி. ஏன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது, அங்கே மக்காவிலேயே ஒருத்தர் இருந்தார், ருக்கானா அப்படின்ற ஒருத்தர், ரொம்ப பலசாலி. அவர் ரொம்ப பலசாலி, பகிரங்கமான ஒரு பயங்கரமான ஒரு வீரன். அவர் என்ன செய்கிறாரு, நபி அவர்கள்ட்ட மோதி பார்ப்பாங்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி நொடியில் அடித்து போட்டுடலான்னு அவர் நினச்சி வர்றார். ரசூலுல்லாஹ் பேரம் பேசுகிறாங்க, சண்டை பிடிப்போம். நான் ஒன்றும் விழுத்தட்டுனா இஸ்லாத்துக்கு வர்றியான்னாங்க. வர்றேன்னாங்க. வந்தது தான் தாமதம், ஒரே போடு தூக்கி போட்டுட்டார். அவன் எழும்பி இன்னொரு தடவைன்றான், 2வது தடவை தூக்கி போட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு சான்ஸ் என்ன, 3வது தடவை தூக்கி போட்டோன்னு அவன் இவர்கிட்ட இருக்கிறது சாதாரண பலம் கிடையாது அப்படின்னு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவ்வளோ பெரிய வீரன் அவர். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயோட ஓட்டப்பந்தயம் பேச்சு அவங்கள முந்த விட்டுட்டாங்க, மனைவியை ஓட விட்டுட்டாங்க. அவன் முந்தி ரொம்ப சந்தோஷப்படுறா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு. மனைவியை நம்ம அப்படி தானே குழந்தைகளோட எப்படி நம்ம விளையாடும். அவர் டிஷ்ஷு முண்டு அடிப்பார், நாம் ஓடி விழுந்து நான் புள்ள என்ன நினைக்கும், நம்ம எவ்வளோ பெரிய பலசாலி, உமாவே அடித்து உளுத்தாட்டிட்டோம். இல்லை, அந்த புள்ள சந்தோஷப்படுறத பார்த்து நாம் சந்தோஷப்படுறோம். அதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஆயிஷா ராகியை மகிழ வச்சுட்டு அவர் மகிழ்ந்தார் ஓட்டப்பந்தயம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றா வயசு போனால் அப்படியே தள்ளி இருக்கிறத சேட்டை, விளையாட்டு, செல்லம், பகடி இதெல்லாம் பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே இருக்கும். பள்ளிக்குள்ளே ஏத்திக்கா விரிக்கும்போது ஆயிஷா நாய்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏம்மா தொழுவுறதுக்கு ஒரு விரிப்பு கொண்டு வந்து விரிச்சிடுமாங்கிறாங்க. பள்ளி மணல் தரையாக தான் இருந்துச்சு, ஏத்திக்கா விரிக்கிறாங்க. திரைக்காங்கல்ல வீடு, இப்படி வீடு, அம்மா ஆயிஷா ஒரு விரிப்பு கொண்டு வந்து விரிச்சிடுமா, தொலை போகிறேங்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல மாதவிலக்கோட பள்ளிக்குள்ளே தேவைக்கு போகலாம்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. நான் எப்படிங்க வர முடியும், நான் மாதத்தோடு இருக்கிறேன், மாதவிலக்கோட ஹாயிலாவாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி இப்படி ஒன்று சொன்னால் அவர் அழகான அரபில் அழகான நாகரிகமான பதில் கொடுப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைப்பட்டால் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லுவார். ஆனால் வைஃபுக்கிட்ட பேசும்போது ஸ்டைலு வேறு, நகைச்சுவையாக சொன்னாங்க. மனைவிக்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, மாதவிலக்கு கையில் இல்லையே, வந்து போட்டுட்டு போடி அப்படின்னாங்க. மாதவிலக்கு கையிலையா இருக்குது, வந்து பிரிச்சுட்டு போடி அப்படிங்க. நகைச்சுவை கலந்த பேச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. இன்னொரு தடவை பயணம் போகிற அதே இடத்துல திரும்ப ஒரு பயணம் போக ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஏதோ ஒரு பயணம் ஆயிஷா நாய்க்கு ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி இடத்துல நம்ம ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்தோம் இல்லை, ஆமாம் இப்போயும் ஓடிடலாமான்றாங்க. ஓகே ஓடிடலாமே அண்ணாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்திக்கிட்டாங்க. நல்லா இன்னும் வயசு போனது பிறகு அவர் இன்னும் முந்திக்கிட்டார். அவர் விட்டு கொடுத்து பார்த்தாலும் இவளால் ஓட முடியலை, ஓடிட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய் நீங்கள் முந்திட்டீங்களேன்னு சந்தோஷப்படலை. என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் கொஞ்சம் கொளுத்துட்டேன், அதனால தான் நீங்கள் முந்திட்டீங்கன்றாங்க. விட்டு கொடுக்கல, நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், அதனால் என்னால் ஓட முடியாமல் போயிட்டு. அதுக்குன்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டாங்க. அப்படியா, இல்லாட்டி நீங்கள் ஓடி இருப்பீங்க மகிழ்ந்துக்கிட்டு. இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதுதான் கணவன் மனைவி. அப்போ இப்படி இருக்கும்போது மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி நெருக்கமாக இருக்கும்போது என்ன வேணுங்கிறேன், வாழ்ந்துட்டு போகிறது, மவுத்து வந்துடும். அதுக்கிடையில் என்னத்துக்கு நம்ம இந்த சந்தோஷத்தை தொலைச்சி போட்டு தேடணும்? கொஞ்சம் விட்டு கொடுத்தா, கொஞ்சம் மன்னிச்சு விட்டால் நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம். சூரத் ஆல இம்ரானில் 134, 135 வசனத்தில் அல்லாஹ் தாலா சொர்க்கவாதிகளுடைய சிவத்தை சொல்கிறான். ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை மெண்டு விழுங்குவாங்க. ஒல் ஆஃபீனன் அனின்னாஸ், அடுத்தவர்களை மன்னித்து விடுவாங்க. இவங்க தான் சொர்க்கவாதிங்கிறான். அதை நம்ம வீட்டிலே செய்வோமே. யார் யார்கிட்டையே சொறி சொல்கிறோம். என் கணவன்கிட்ட சொறி சொன்னால் என்ன, கணவன்கிட்ட சொறி சொல்லுவோமே, சாரி மன்னிச்சுக்கோங்க, அவர்லாம் பிள்ளையாக இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். ரசூலுல்லாஹி அல்பாதி பிஸ்ஸலாம் பரீஉ மினல் கிப்ர், சலாம் சொல்லி சண்டைக்கு பிறகு பேசாமல் இருக்கும்போது சலாம் சொல்லி தொடங்குபவர் தான் பெருமையற்றவர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். 2 பேரும் கொஞ்சம் இப்படி என்று இருக்கிறாங்க, அப்படி என்று இருக்கிறாங்க.
அவர் பேசட்டும், நம்ம பேசுவோம். அவர் தானே தப்பு பண்ணார், அவர் தானே கை நீட்டினார், அவர் தானே ஏசினார், அவர் தானே திட்டினார், அவர் பேசட்டும். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமெண்டா சலான் சொல்லி தொடங்கும். நாம் போவோம் சலாம், சொரி, கையை பிடிச்சிக்கிட்டு சொரி, மன்னிச்சுக்கோங்க, உங்கள் பொண்டாட்டி தானே, மன்னிக்கக்கூடாதா, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அவன் யோசிப்பேன், என்னடா நம்ம தானே மன்னிப்பு கேட்கணும், இவளே மன்னிப்பு கேட்கலை, பேசிடுவான், கதை முடிஞ்சு போச்சு. என்ன வந்துட போகுது? சொரி சொன்னால் என்ன? யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கும். நம்ம வீட்டில் மன்னிப்பு கேட்டால் என்ன? இதில் ஒன்றும் ஆகி போகிறதில்லை. மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஒரு நாள் நமக்கு பிரச்சனை வர்றதில்லை. என்னமெல்லாம் நடக்குது, நடந்துட்டு போட்டுமே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? நம்மளே போய் சொல்லுவோமே, மன்னிப்பு கேட்போமே. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் இருக்கு. நம்ம சுபிட்சமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் இதை நான் செய்ய தயார். மன்னிப்பு கேட்டுட்டு போவோம், போய் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, கதை முடிஞ்சு. அதான் பெருமையற்றவர். பெருமை இல்லை எனக்கு, நான் மன்னிப்பு கேட்டுருவேன், ஒன்றும் பிறகு நம்ம என்ன செய்யலாம்? நல்லா இருக்கும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் அப்படி பேசாதீங்க வாங்க, கதை முடிஞ்சு போச்சு, சரிடி மன்னிச்சுக்கோடி. இப்போ அவர் சொல்லுவார், மன்னிச்சுக்கோடி, உரிமையோடு பேசிட்டு மன்னிச்சுக்கோடி. அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். நமக்கு 4 பேர் முன்னாடி திட்டினா பிடிக்காது இல்லை, எவளுக்குமே பிடிக்காது. நீ என்னை அடி உத என்னையாலும் செய், வீட்டுக்குள்ளே செய். எல்லாருக்கும் முன்னாடி என்னை எண்டு அடித்தா கிண்டல் அடித்தா எனக்கு பிடிக்காது. எல்லா பெண்களுக்கும் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சில ஆண்களுடைய பழக்கம், கூட்டாளியை வச்சுக்கிட்டு, அக்காவை வச்சுக்கிட்டு, அண்ணனை வச்சுக்கிட்டு, அண்ணியை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியே கிண்டலிடும். அப்பா இவளா சுபவுக்கு எழுப்பப்படுற பாடு நான் புடி தூங்கினா மையத்து தாங்க. இது பிடிக்காது, நமக்கு பிடிக்காது. அதை நம்ம நாசுக்கா செல்லணும் கணவன்ட்டு. எனக்கு இந்த பகடி நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், என்னுடைய குறைகளை நீங்கள் அடுத்த ஆளுக்கிட்ட மறைக்கணும். அதே மாதிரி நாமளும் அவரை என்ன செய்யக்கூடாது, நம்ம அம்மாக்கிட்ட, நம்ம பாப்பாக்கிட்ட, நம்ம ஃபேமிலியாக சாப்பிடும்போது, அப்பா உங்கள் மருமகனை சுபவுக்கு எழுப்பப்படுற பாடு இருக்கேன் நான், அவர் தொழாமல் இருக்கிறார், பிந்துறார், அதை நாம் அவர்கிட்ட சொல்லணும், தொழாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அதை 4 பேர் முன்னாடி சொன்னால் அந்த ஆள் தலை குனிவான், அவனுக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வரும், ரொம்ப அசிங்கப்பட்டுருவான். அந்த அசிங்கத்தை கொடுத்துடக்கூடாது. நம்ம உடுப்பு, நம்ம அசிங்கத்தை பூசக்கூடாது, நம்ம ஆடையை நம்ம அசிங்கம் பூசி பார்க்கக்கூடாது. அதை நம்ம தான் பார்த்துக்கிறது. 4 பேர்கிட்ட நம்ம கேத்தா தான் பேசணும். அவர் அப்படி தான், எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் சுபவுக்கு அவர் என்னை எழுப்பி விட்ருவாருன்னு சொல்லுங்கள். அவர் பார்ப்பார், என்னடா நம்மளை இப்படி மாற்றி சொல்கிறா, இனிமேல் நம்ம சுபவுக்கு எழுப்பணும்னு நினச்சிடுவான், வணங்கிட்டான். அப்போ நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், அக்கீதா சரியாக இருக்கணும், தொழுகையில் ரொம்ப பேணுதல் இருக்கணும். தொழாமல் இருந்தால் அதில் சண்டை பிடிக்கணும், அதுலெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ். கணவன்கிட்ட தொழுகை இல்லாட்டி நீங்கள் சொல்லணும், தொழுங்க தொழுங்க தொழுங்கன்னு சொல்லுங்கள். முடியலையா டிவோர்ஸ் பண்ண. சரியா சட்டப்படி தொழாதவரோட வாழ இயலாது, வணங்கிட்டா. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் என்னென்றாலும் வாழ்ந்துட்டு போகணும்னு முடிவு எடுக்கப்படாது. தொழுகை இல்லாட்டி அவரோட வாழ இயலாது. அக்கீதா கிளியராக இருக்கணும், அக்கீதா உள்ள பிள்ளை என்றாலும் வாழ இயலாது. தொழுகை இல்லாட்டி டிவோர்ஸ் பண்ணணும். போதை வஸ்து தொடர்ந்து பாவிக்கிறார் என்றால் அதை சரியாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி வரலாட்டி நாம் வெளியே போகணும். போதை வஸ்து தொடர்ந்து பாவிக்கிறோட வாழ இயலாது. தவறான பெண்களோடு தொடர்பு இருக்குது, ஜினா செய்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ் குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறேன், அவங்களோட வாழ இயலாது. ஹலாஸ். திருந்தி தௌபா செஞ்சால் சேர்ந்து வாழலாம். எவ்வளவு சொல்லி இதே வேலையாக போச்சோன்னா அழுது அவருக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கப்படாது. அவரோடு சேர்ந்து வாழ்கிறத விட வாழாவட்டியாக வாழ்ந்துட்டு போகலாம். நம்ம செய்யக்கூடிய ஒரு பிழை என்னென்னா, என்ன செய்கிறது, 4 பிள்ளை, இந்த மனுஷனோட்ட என்ன உமா சேர்க்கப்பாங்களா, வாப்பா சேர்ப்பாங்களா, அண்ணன் பார்ப்பாங்களா, என்கிட்ட வீடு இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி சோறு கொடுப்பேன்னு சொல்கிறோம் இல்லை. அதுதான் ஆகப்பெரிய தப்பு. ரிசுக்கு அவருக்கும் சேர்த்து அல்லாஹ் தான் கொடுக்குறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உமாமின் தாபத்தின் ஃபில்லர்லி இல்லை அல்லா ரிசுக்குஹா. அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இவர் தரல. இவரை பிரிஞ்ச சில நேரம் அல்லாஹ் உனக்கு வேறு வழியை கொண்டாந்து சேர்ப்பான். சும்மா ஜாம்ஜாமன்றார். இவர் விட்டால் நமக்கு சோத்துக்கு என்ன 2 யோசிக்காது. சோத்து அல்லாஹ் விட்டால் தான் என்ன 2 யோசிக்கணும். அல்லாஹ் தான் ரிசுக்கு பொறுப்பு எடுத்திக்கான். உனக்கு எழுதின ரிசுக்கு உன் தட்டில் கிடைக்கும்.
உனக்கு எழுதலையா, நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனாலும் இல்லை, போ பட்டினி தான். இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். எனவே இந்த 3 விஷயம் வந்தால் தலாக்கு தான். தொழுகை இல்லை, போதை வஸ்து பாவனை, பெண் தொடர்பு, இதில் எது இருந்தாலும் சேர்ந்து வாழ இயலாதுமா, விட்டுட்டு நல்ல வாழ்க்கையை கொண்டு வந்துடணும். காற்று 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 வயசாயிடும், அவங்களோட வாழ இயலாது. இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், மற்ற விஷயங்களை அனுசரித்து போகணும். நல்ல சுபிட்சமான குடும்பம் அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.